தமிழ் தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கு. தமிழ் தடம் பாட்காஸ்ட் அப்படின்ற புது ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம பாட்காஸ்டோட முதல் எபிசோட்ல இந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட நிறுவனர் திரு பூபேஷ் நாகராஜ் அவர்களை இன்வைட் பண்ணி அவரோட ஒரு உரையாடல் நிகழ்த்தி இருக்கும். திரு பூபேஷ் நாகராஜன் அவர்களோட ஜேர்னியை பார்க்கும்போது நமக்கு கத்துக்கிறதுக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பயணமும் கூட. ரொம்ப சாதாரண ஒரு இடத்துல அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு. நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு பெரிய ஒரு இடத்துல இருக்கார். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை பொறுத்தளவுல நிறைய முக்கியமான விஷயங்களை திரு பூபேஷ் நாகராஜன் அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், எப்படி நம்ம கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸை டீல் பண்ணணும், எப்படி நம்ம கஸ்டமர்ஸை டீல் பண்ணணும், எப்படி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணணும், ஃபெயிலியர்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதராக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி திரு பூபேஷ் நாகராஜன் அவர்கள் பேசியிருக்காரு. கண்டிப்பா முழு பாட்காஸ்ட்டை பாருங்க, உங்களோட வியூஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கேப்ரியல் வந்து என் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது காரணம் அந்த பிராண்ட். நீங்கள் சொல்கிறத இந்த சமுதாயம் கேட்கறதுக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கணும். அந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்ம பேசுவோம், நம்ம அந்த இடத்துக்கு வந்த பிறகு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து கடந்த சில வருடங்களாகவே எனக்கு இருந்துச்சு. I created a brand like what you said, இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். Now I want to impact the society. எனக்கு கிடைச்ச அனுபவம், எனக்கு கிடைச்ச அறிவு, எனக்கு கிடைச்ச விஷயங்களை வந்து பரவலாக நிறைய பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் அடிக்கடி எனக்கு நானே சொல்லிக்கிறது, பிரச்சனைகளை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. பிரச்சனைகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் நம்ம பிரச்சனைகளோட தான் இருப்போம். அடுத்து நம்ம என்ன செய்யறது, அதுக்கு சொல்யூஷன் என்ன? டெஃபினட்டாக அந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேனுக்கு அது ரொம்ப தேவையான ஒரு குவாலிட்டின்னு பாத்தீங்களா? நீங்க எப்போ ரிஸ்க் எடுக்க ஆரம்பிங்களோ அப்பதான் நீங்க சக்சஸை நோக்கி போறீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து ஜீல வந்து சரிகமாப்பா லான்ச் பண்றாங்க. அப்போ வந்து நான் ஜீயை நானே தான் வாலண்டியராக கூப்பிட்டு, சார் நான் வந்து உங்க சரிகமாப்பாவோட வின்னருக்கு நான் வீடு தரேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஓ சார் சூப்பர் சார், நம்ம பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க மக்களை? பிராண்ட் இருக்காது, ரெப்புடேஷன் இருக்காது, எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அன்னைக்கு வந்து நான் தான் சேல்ஸ் பர்சன். நானே உட்காந்து பேசுவேன், மணிக்கணக்கில் பேசுவேன். ஒரு பிசினஸ் மேன் மக்களை கன்வின்ஸ் பண்ணி ப்ராடக்ட் விற்கணும்னா மக்கள்கிட்ட இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? சார் முதல் வந்து நீங்க மக்களோட ஷூஸ்ல நிற்கணும். எம்பதி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நீங்கள் அந்த 1 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 5 வருஷம் கூட வேலை பார்த்துருக்கீங்க. நான் 1 crore அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் பக்காவாக வேலை பார்த்தீங்கன்னா 10 கோடி அடுத்து 1 வருஷத்துல 2 வருஷத்துல அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் 10 கோடி அச்சீவ் பண்ணிட்டு திருப்பி 100 கோடி ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்ஸ் அந்த 100 கோடி ப்ராக்கெட்டில் வந்துட்டிங்கன்னா 1000 கோடி ஈஸி. ஸோ இதுதான் வந்து ஒரு லெவலுக்குரிய டிஃப்ரென்ஸ். இன்றைக்கும் தமிழ் சமுதாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர்களோ இல்லை பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோ இங்கே கம்பேர்ட் டு அதர் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் வந்து உருவாகாத காரணம் இந்த சொசைட்டி மைண்ட் செட். பிஸ்னஸ்னாலே பிரச்சனை, பிஸ்னஸை தூத்து போயிடுவாங்க. இந்த பயணத்தில் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் அதுன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப ட்ரமாட்டிக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அவங்க கூட உட்காந்து பேசுறது கூட ஹாப்பியாக தான் இருக்கு. சார், முதல்ல உங்களோட பேசுறதுக்கான இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது பர்டிகுலர்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஸ்கிராச்ல இருந்து உங்க லைஃபை பில்ட் பண்ணிருக்கீங்க, பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேனா மாறிருக்கீங்க. நாம் பார்த்த அளவுல பொதுவா ஒருத்தர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறக்கிறாருன்னா சேஃபா பிளே பண்ண தான் நினைப்பாங்க. ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், ரிஸ்க் எடுக்கணுன்ற அந்த கேரக்டர் பெருசா இருக்காது. உங்களுக்கு ஏன் நம்ம எக்ஸ்ட்ராடனரி அதாவது பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாதுன்ற அந்த தாட் எங்க இருந்தது இனிஷியலா? நீங்க கேட்ட விஷயம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், நான் வரணும்னு ஆசைப்படலாம். பட் வந்து சொசைட்டி ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷரே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் இன்ஜினியரிங் தான் பண்ணேன், ஃபேமிலி ப்ரெஷர் தான். ஆக்சுவலாக நான் படிக்க நினைச்சது வந்து லா. ஓகே, நான் படிக்கணும்னு நீங்கள் ஹானஸ்ட்டாக என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நான் ஒரு மிடில் கிளாஸ் இல்லாமல் நான் ஒரு இன்ஜினியர் ஆகி தான் என் லைஃப்பை செட்டில் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் என் குடும்பத்துக்கு இல்லாமல் இருந்திருந்தா, நான் பர்சனலாக ஆசைப்பட்டது வந்து லா படிக்கணுன்றது தான் என்னோட ஆசையாக இருந்தது. பட் ஐ டிட் மை LLB ஹானர்ஸ் லேட்டர் ஆஃப்டர் ஐ ஏர்ன்ட் மை ஓன் திங்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து ஐ ரீட் அ லாட். ஓகே, அப்போ வந்து நம்ம இன்னைக்கு மாதிரி யூடியூபோ மொபைல் ஃபோனோ கம்ப்யூட்டரோலாம் நம்ம வீட்டில் கிடையாது. ஸோ நிறைய பேப்பர் புக்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி, பயோகிராஃபி, இதில் இப்போயுமே எனக்கு பயோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் உண்டு. ஸோ நிறைய எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டிஸோட பயோகிராஃபிஸை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பெருசாகணும்னு நினைச்சோன்னா நான் வந்து முதல்ல நான் எக்ஸ்ட்ராடினரி நான் ஃபீல் பண்ணணும். ஸோ நம்ம ஏன் எக்ஸ்ட்ராடினரி இல்லை,
இப்போ நம்ம எக்ஸ்ட்ராடினரி தான்ற இந்த இன்ட்ரோவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆனது வந்து அந்த ஃபேஸ் தான். ஒரு நான் 10th படிக்கும் போது அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் சம்திங் டிஃப்ரெண்ட்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இப்போ நான் சம்திங் டிஃப்ரெண்ட்னா நான் யார், நீங்கள் எங்கே போக போகிறீங்க, நீங்கள் வந்து லாயர் ஆகலை, நீங்கள் வந்து பொலிட்டிக்ஸ் போல. ஸோ அப்போ நீங்கள் ஒரு லீடராக இருக்கணும்னா வேற எந்த ஸ்பேஸில் லீடராக இருக்க முடியும்? ஸோ நம்ம ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு தீபாவளிக்கும் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஃபீஸ் கட்டுறது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கணும் போது எந்த ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வந்து முதல்ல தோன்றது என்னன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு வழியாக பிஸ்னஸ் இருந்துச்சு. ஒரு லீடர்ஷிப்பாக எனக்கு வந்து நான் சொன்னல எனக்கு லீடராக இருக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் லீடர் இஸ் ஆல்சோ லீடர்ன்றத அப்போ உணரும் போது தான் சரி நம்ம பிஸ்னஸ்குள்ளே வருவோம். முதல்ல எல்லார் மாதிரி தான் எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தேவைப்பட்டுச்சு. நான் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு விஷயத்தையும் சின்ன ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம வந்து நம்ம ஃபேமிலி வந்து எவ்வளோ யோசிக்குது. ஒரு விஷயத்த நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு, தீபாவளிக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஃபேமிலியே யோசிக்குதுன்னா பணம். இந்த பணம் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது? அப்புறம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து வேணும்னா பிஸ்னஸ்க்கு போகணும். அப்படிதான் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைவ். ரெண்டாவது ட்ரைவ் ஐ வாண்ட் டு பிகம் அண்ட் சம்படி சம்ஒன் வெரி டிஃப்ரெண்ட் பர்சனல் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு சின்ன வயசுல. அதுதான் இது 2 ஃபேக்டரும் தான் என்ன டிரைவ் பண்ணுதுங்க. அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப ஒரு பிசினஸ் லீடர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷன் இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா. ஆக்சுவலா ஒரு லீடர்ஷிப்ன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கும். நீங்க ஒரு பியூரோக்ரஸில பெரிய லீடர் ஆகலாம், சினி இண்டஸ்ட்ரியில பெரிய லீடர் ஆகலாம், பொலிட்டிக்ஸ்ல பெரிய லீடர் ஆகலாம். பட் ஸ்பெசிஃபிக்கா பிசினஸ் லீடர்ன்றது எப்ப சூஸ் பண்ணீங்க? டெஃபினட்டா நான் சினிமாக்குரிய பர்சனாலிட்டி கிடையாது. அது எனக்கு தோணும். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருந்தது இல்லை. எஸ், பாலிடிக்ஸ் அகெயின் நான் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ இதுவோ கிடையாது. பட் ஐ டீப்லி வாட்ச் பாலிடிக்ஸ். ஐ எம் பேஷன்ட் அபவுட் பாலிடிக்ஸ். அதை நான் இல்லைன்னா சொல்லவே முடியாது. பட் எந்த ஒரு இடத்துக்குமே ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒரு இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கலாக நீங்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பாலிடிக்ஸில் இருக்கணும், போஸ்ட் ஓட்டணும். வென் யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன். ஸோ எல்லாமே செஞ்சு தான் நீங்கள் பொலிட்டிக்கல் லீடர் ஆக முடியும். நீங்கள் ரெண்டாவது கேட்டது பியூரோக்ராட்டிக் லீடர். பியூரோக்ராட்டிக் லீடர் ஆகிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, என் ஃபேமிலியில் சுச்சுவேஷன் இல்லை. ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ஏர்ன். ஈவன் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் மை இன்ஜினியரிங், நான் ஈவினிங்கில் வந்து சில வேலைகள் சின்ன தொழில் நான் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் என் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ தெர் இஸ் நோ ஆப்ஷன். நான் ஒரு பியூரோக்ராட்டாக வர்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை எங்கள் ஃபேமிலியில் இல்லை. ஸோ இமீடியட்டாக சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் தான் அந்த லீடர்ஷிப் போக முடியும். அதுக்கு யூ ஹாவ் டு டெடிகேட் 2-3 years வித்தவுட் ஏர்னிங். யூ ஹாவ் டு டெடிகேட் யுவர் செல்ஃப் ஆன் எஜுகேஷன் ஸ்டடீஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ வேறு என்ன பண்ண முடியுமோ நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா பணம் சம்பாதிக்கணும், தொழில் பண்ணணும். தொழில் பண்ணும்போது என்ன தொழில் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, அதில் என்ன லீடர்ஷிப் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மேன் கேன் இம்பேக்ட் சொசைட்டி. டாட்டாவாக இருக்கட்டும், இன்னைக்கு அம்பானியாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும். ஸோ தே கேன் இம்பேக்ட் த சொசைட்டி. மெனி பிஸ்னஸ் பீப்புள் பிகம் லீடர் லேட்டர் ஸ்டேஜஸ். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ஒரு வாய்ப்பு வந்து பிஸ்னஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். தட் இஸ் த ஒன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த கட்டாயத்தின் பேரிலையும் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாகவும் தான் பிஸ்னஸ்குள்ளே வந்தது. ஸோ இப்போ ஒன்று சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விஷனை செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிவைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ நீங்கள் மேபி உங்களோட காலேஜ் பருவத்திலே நீங்கள் ஒரு விஷன் செட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டீங்க, என்ன கேம் பிளான் இருந்தது அந்த டைமில்? நான் இன்னும் ஃபுல்லாக சொல்லலை. காலேஜ் படிக்கும் போது, நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, நான் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது 3rd year 4th year வந்து கோஆர்டினேட்டர். ஏன்னா காலேஜ் பீப்புள் லீடர் இல்லை. ஸோ என்னை சுற்றி எப்பயுமே ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப் எப்படி இருக்குன்னா ஜாலியாக பாட்டு பாடுறது, கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் ஐ வாண்ட் டு டூ சம்திங். எப்படின்னா காலேஜ் கோஆர்டினேட்டர் என்னென்னா, காலேஜில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் நாங்கள்லாம் அந்த வாலண்டியர் லீடர்ஸ்னு சொல்லுவோம். நாங்கள் வாலண்டியர் லீடராக இருந்தேன். எல்லாருமே நான் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவேன், ப்ரொஃபஸர்ஸோட ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஒரு விஷயம் என்ன தெரியுங்க, ஐ ஹாவ் ஆர்கனைசேஷன் ஸ்கில். எனக்கு வந்து இயற்கையாகவே வந்து மனிதர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கடவுள் கொடுத்துருக்காருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் திரும்பி சொன்ன மாதிரி என்னோட பிஸ்னஸ் ஐடியாஸில் வந்து ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ். ஐ லாஸ்ட் பிஸ்னஸ். ஒரு ப்ரௌசிங் சென்டர் பண்ணேன் 4th year படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது. பெரிய லாஸ், கடன்லாம் ஆயிடுச்சு எனக்கு. அதுலேருந்து வெளியில் வரணும்னா நான் போய் வேலைக்கு போயெல்லாம் கடன் அடைக்க முடியாது, அடுத்த லெவல் போக முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னும் போது சிவில் இன்ஜினியரிங் படித்தேன், கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம்.
சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, லாங் டேர்ம்னா ஐ வாண்ட் டு பிகம் அ கார்பரேட், ஐ வாண்ட் டு பிகம் அ பிக் பிஸ்னஸ் மேன், டச் மெனி பீப்புள்ஸ் லைஃப் அண்ட் கிரியேட் லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அதுக்கு சும்மா மதுரையில் கான்ட்ராக்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் பார்த்தாது. மதுரை இஸ் ஸ்மால் டவுன், Tier 2. ஸோ ஐ மூவ் டு சென்னை. சென்னைக்கு வந்தால் மட்டும் பார்த்தாது, ஐ நீட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லா பிஸ்னஸ் நான் பார்க்குற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப்லாம் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிஸ்னஸ். ஃபார் தட் யூ ஷுட் பி இன் பிஸ்னஸ். லைக் யூனோ, அதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார். ஸோ ஐ ஜாயின் அசோக் லேலண்ட் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அங்கே தான் வந்து உண்மையிலே பிஸ்னஸ்னா என்ன, உண்மையிலே இண்டஸ்ட்ரினா என்னன்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஐ நெவர் வாண்ட் டு கண்டினியூ ஆஸ் அன் எம்ப்ளாயி. பட் ஐ டுக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு நான் அசோக் லேலண்டில் வேலை பார்த்தேன். அப்புறம் ஜெர்மன் கம்பெனி, அப்புறம் சிங்கப்பூர் ஹவுசிங் போர்டு. இப்போ நான் 3 கம்பெனி சொன்னேன். 3 எம்ப்ளாய்மெண்ட் நான் சொன்னேன். நான் வேலை பார்த்தேன் முதல் ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு MNC, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் கவர்மெண்ட். ஸோ 3 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இது எல்லாம் காம்பினேஷன் வந்தோடனே ஒரு ஸ்டேஜில் வந்து ஐ காட் மை கேபிட்டல் ஆல்சோ. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு we can do anythingன்ற ஒரு டிசிஷன் வந்த பிறகு ஐ கேம் பேக் டு இந்தியா. 2010 எண்டில் ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ். லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் தான் சார். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், பர்சனல் ஃப்ரீடம். ஸோ அதுக்கு ஒரே வழி வந்து பிஸ்னஸ் தான் எனக்கு தோணுச்சு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா நீங்க பில்ட் பண்ணிருக்க பிசினஸ் வந்து ஒரு பெரிய பிசினஸா இருக்கு. இப்போ இந்திரா ப்ராஜெக்ட்ஸ்ன்றது ஒரு வெல் நோன் நேம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் தாண்டி ஒரு பெரிய பிசினஸ் பில்ட் பண்ணிருக்கீங்களே. எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது வந்து ஒரு மனுஷனும் வேற வேற ஆட்கள், நம்மளோட கஷ்டங்கள், நம்ம பட்ட அவமானங்கள், நம்ம பட்ட அனுபவங்கள்லாம் இருக்கும்போது, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு யோசிக்கும் போது, அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், வெறும் நான் ரியல் எஸ்டேட் மட்டும் பண்ண வேணாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ண வேணாம், இன்னைக்கு ஸ்டார்ட் அப்னு ஒரு ஏரா வருது, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், வி கேன் மோட்டிவேட் பீப்புள். ஐ ஹவ் இன்வெஸ்டட் இன் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். லைக் ஒரு 12 ஸ்டார்ட் அப்ஸில் இருக்கேன். ஐ மென்டரிங் லாட் ஆஃப் பீப்புள். நான் இன்னைக்கு கூட ஒரு காலேஜ் போயிருந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது, நீங்கள் எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, when I have time I will guide you. எனக்கு ஸ்டேக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. நான் படித்து முடித்து தொழிலுக்கு வரும்போது என்னை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கோ, இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு ஆள் கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு என்ன ஃபேஸில் இருக்கேன்னா, இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் ஆல் மை ஆப்ரேஷனல் பிஸ்னஸ். ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ் விச் கீப் மீ ஹாப்பி. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்தனால தான் நான் அதை சொல்ல முடியுது தைரியமாக. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். எஸ், ஐ கிரியேட்டட் அ பிராண்ட். தட்ஸ் வை இப்போ நீங்கள் கேப்ரியல் வந்து என் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது காரணம் அந்த பிராண்ட். ஸோ நீங்கள் சொல்கிறத இந்த சமுதாயம் கேட்கறதுக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த சமுதாயம் நம்ம பேசி, யார் இவன் சொல்கிறது எதுக்கு நான் கேட்கணும்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. இவன் என்னத்தை பெருசாக பண்ணிட்டான், இவன் நம்ம சொல்கிறத கேட்கணும். ஆனால் அந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்ம பேசுவோம், நம்ம அந்த இடத்துக்கு வந்த பிறகு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து கடந்த சில வருடங்களாகவே எனக்கு இருந்துச்சு. ஐ பிலீவ் ஐ எம் மூவிங் டுவர்ட்ஸ் தட் ஸ்டேஜ். ஐ வில் நாட் சே ஐ எம் வெரி சக்ஸஸ்ஃபுல், ஐ எம் அச்சீவ்டு சம்திங், ஐ எம் ட்ரைங் டு அச்சீவ் சம்திங். நான் எப்பயுமே வந்து வெற்றி என்பதை வந்து அளவுகே கிடையாதுங்க. நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். நீங்கள் எம்எல்ஏ ஆனால் பெருசு நினைக்கலாம், அடுத்து MP ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம், சிஎம் ஆகலாம். சிஎம் ஆனால் போதுமானா அடுத்து PM ஆகலாம், PM ஆனால் போதுமானா ஈவன் இருக்கு. ஸோ தெர் இஸ் ஸ்கேலுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. பட் நான் ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து இது போதுன்ற ஒரு மனப்பான்மை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா ஐ கிரியேட்டட் பிராண்ட் லைக் யூ வாட் யூ செட், இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நவ் ஐ வாண்ட் டு இம்பாக்ட் த சொசைட்டி. எனக்கு கிடைச்ச அனுபவம், எனக்கு கிடைச்ச அறிவு, எனக்கு கிடைச்ச விஷயங்களை வந்து ஒரு பரவலாக நிறைய பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேரை ஏன்னா நான் திருப்பி சொன்னதான், நான் ரொம்ப ஒரு சாதாரண நிலைமையிலேருந்து வரும்போது எனக்கு கைட் பண்ணுறதுக்கோ இது தப்புன்னு சொல்கிறதுக்கோ ஆள் இல்லை. சரின்னு சொல்கிறத விடுங்க, இதை செய்யாத, இது தப்பு, இப்படி செஞ்சால் நீ நஷ்டமாயிடும், இது இப்படி பண்ணால் கஷ்டப்படுவேன்னு சொல்கிறது கூட நமக்கு ஆள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இன்றைக்கும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் நிறைய டிசர்விங் பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் திஸ் வேர்ல்ட். அச்சீவ்மெண்ட்ன்றதை நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் நல்லா இருந்து உங்களை சுற்றி இருக்கவங்கள நல்லா வைக்கிறது தான் அச்சீவ்மெண்ட்டை நான் பார்க்குறேன். வேறு எதுவுமே கிடையாது. ஐ பிலீவ் ஐ அச்சீவ்டு தட் பாயிண்ட் அண்ட் ஐ வாண்ட் மெனி பீப்புள் டு அச்சீவ் தட் பாயிண்ட். அது இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் சொல்லும்போது அது ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு, ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டீங்க. ஆனால் நான் உங்களோட இன்னொரு இன்டர்வியூ பார்த்தேன். அது பார்க்கும்போது தான் எனக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்கன்றதெல்லாம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ
காலேஜ் படிக்கும் போதே ஒரு நெட் கஃபே ரன் பண்ணேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா அந்த இன்டர்வியூல நான் பார்க்கும்போது 2-3 லட்ச ரூபா நஷ்டமாச்சுன்னு சொன்னீங்க. எனக்கு அப்ப ஸ்டன்னிங்கா இருந்தது. ஏன்னா எனக்கு 2-3 லட்ச ரூபா காலேஜ் படிக்கும் போது கடன் வாங்குறோம்னா எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் அந்த டைம்லன்றதை நான் அப்ப யோசிச்சு பார்த்தேன். ஸோ ஒரு ஏர்லி ஏஜ்லயே ரொம்ப டஃப்பான ரிஸ்க், பயங்கரமான ரிஸ்க் டேக்கரா இருந்திருக்கீங்க இல்லையா? நான்லாம் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன் காலேஜ்ல வந்து 2 லட்ச ரூபா கடன் வாங்குறத. ஒண்ணு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க, சுத்தி உங்க ஃபேமிலி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க இதை எப்படி பார்த்துருப்பாங்கன்றது இருக்கு. அவங்க ரெக்லஸா இது ஒரு ரெக்லஸான பிஹேவியரா இருக்குன்னு கூட பார்த்துருக்கலாம். உங்களுக்கு இருந்த விஷயம் அவங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, நம்ம செய்யற எல்லாத்தையுமே அப்ப ஃபேமிலி சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. கரெக்ட். ஏன்னா பியாண்ட் தேர் லிமிட். நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு 2-3 லட்சம்ன்றது வந்து எங்க குடும்ப சூழ்நிலைக்கு வந்து மிகப்பெரிய பணம். இன்னைக்கு அது சாதாரணமா இருக்கலாம், அன்னைக்கு மிகப்பெரிய பணம். இதை போய் நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்கு ரொம்ப பயந்துருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண கூட தெரிஞ்சிருக்காது. அதனால ஒரு சில விஷயங்களை ஃபேமிலி சொல்லாம தான் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம். சில விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போட்டால் நம்ம பெருசாக வந்துடுவோம், நிறையா சம்பாரிச்சிடுவோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு. அது தோல்வியில் முடியும் போது நான் அடிக்கடி எனக்கு நானே சொல்லிக்கிறது, பிரச்சனைகளை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. பிரச்சனைகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் நம்ம பிரச்சனைகளோட தான் இருப்போம். பிரச்சனை ஆயிடுச்சு, தப்பாயிட்டு, அடுத்து நம்ம என்ன செய்யறது, அதுக்கு சொல்யூஷன் என்ன? டெஃபினட்டாக அந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. அது ஈஸியாக இருக்கலாம், இல்லை கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் சொல்யூஷன் இருக்குது. நான் பிரச்சனைகளை யோசிக்க மாட்டேன், அது அனுபவம். அடுத்து அந்த விஷயத்த செய்யக்கூடாது, அதுக்குரிய அனுபவம் கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு, இயற்கை நமக்கு செஞ்சுருக்கு. அந்த 3 லட்ச ரூபா கடன் ஆன அன்னைக்கு கடன் கொடுத்தவங்க எல்லார்கிட்டையுமே நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்புங்க, நிச்சயமாக அதை சார்ட் அவுட் பண்ணிவிடுவோம், க்ளோஸ் பண்ணிவிடுவோன்னு. அதை செஞ்சேன். அதுக்கு வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எத்தனை நாள் தூங்காமல் இருந்தேன், எவ்வளோ அவமானங்கள் பட்டேன், எத்தனை பேர்கிட்ட போய் நின்னோம், அதை சரி பண்ணுறதுக்காக எவ்வளோ வேலைகள் பார்த்தோம் அப்படின்றத வந்து அது வந்து ஒரு பெரிய கதை. அதுலேருந்து கடந்து வந்துட்டோம். ஆனால் அதோட விட்டுட்டோம்னா இன்னைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கும் நம்ம இழப்போம். ஒரு 2014 ஒரு 5 கோடி ரூபாய் இழந்தேன் ஒருத்தட்ட. ஸோ என்னடா பூபேஷ் வந்து 2003 வந்து ஒரு 3 லட்ச ரூபா நஷ்டப்பட்டாரு, அதுல இருந்து அனுபவம் கற்றுக்கிட்டாருன்னா, அப்போ கிடையவே கிடையாது. நீங்கள் சாகிற வரைக்கும் அனுபவப்படுவோம், நம்மளை சாகிற வரைக்கும் நம்மளை கஷ்டப்படுவோம். பட் திருப்பி அதுலேருந்து என்ன பாடம், அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, அது நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணுமே ஒழிய அது ஏன் நடந்துச்சுன்னு உட்கார்ந்தோன்னா உட்காந்துருவோம். இதுதான் நான் வந்து 2003 நான் கற்றுக்கிட்டது. குடும்பத்துக்கு சொல்லலை பெரிய விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கும் நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து என்ன சொல்லணுமோ பிஸ்னஸ் சம்மந்தமாக அவ்வளோதான் சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு புரியாது. நீங்கள் இப்போ வண்டி ஓட்டும் போது நம்ம பின்னாடி உட்காந்துருப்போம், வண்டி ஓட்டுறவருக்கு தெரியும் அந்த கண்ட்ரோல் என்ன இருக்குன்னு. பின்னாடி உட்காந்துருக்க ஒரு பயந்துகிட்டே போவோம். அது மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குது, வண்டியை ஏதாவதுனா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், பிரேக் எங்கே அடிக்கணுன்றது தெரியும். ஆனால் பின்னாடி உட்காந்துருக்கவங்க மாதிரி தான் ஃபேமிலி பீப்புள். அவங்க என்னடா இப்படி போடுறான் அப்படின்னு பயத்திலேயே தான் உட்காந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபாகக்கூடிய விதத்தில் நம்ம ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டோம்னாலே நம்ம ஃபேமிலி ப்ரெஷர்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனுக்கு அது ரொம்ப தேவையான ஒரு குவாலிட்டின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எப்போ ரிஸ்க் எடுக்க ஆரம்பிங்களோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே. ரிஸ்க் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கும் லைஃபுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். யூ ஜஸ்ட் லிவ், யூ நெவர் அச்சீவ் எனி திங், யூ நெவர் அச்சீவ் எனி திங். அது சக்ஸஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ ரிஸ்க் இஸ் த ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு த வே டு சக்ஸஸ்ன்றதான் நான் என்னோட பார்வை. அது எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ். சில பேர் வந்து சேச்சுரேட் ஆயிடுவாங்க சில ரிஸ்கில். வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எப்பயுமே எல்லா வெஞ்சருமே சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் வந்து 50% சக்ஸஸ்னாலே யுவர் லக்கி. ஸோ அப்போ நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் ஃபெயில் ஆகும்போது நீங்கள் அப்பாடா வேணாண்டா, இதுக்கு மேலே அடி வாங்க முடியாது, இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு நினச்சி நம்ம உட்காந்துட்டோம்னா அந்த லெவலில் நீங்கள் சேச்சுரேட் ஆயிடுறீங்க. பரவாயில்ல, இது அடுத்த போவோம், அடுத்த ரிஸ்க் எடுப்போம், அடுத்து ஹானஸ்ட்லி அடுத்தடுத்த ரிஸ்க் எடுக்கும் போது நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் அப்பிட்டேட் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சக்ஸஸ்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எப்பயுமே நிறைய பேர்கிட்ட வரும். ஒருத்தருக்கு ஒரு விதமாக இருக்கலாம்.
இப்போ என் மனைவிட்ட கேட்டிங்கன்னா குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, சக்ஸஸ்ன்னுவாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வேற சொல்லுவேன். ஒருத்தருக்கும் ஒரு நீங்கள் வந்து ஒரு 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 பில்லியனர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவரோட சக்ஸஸ்ன்றது வேறையாக இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சக்ஸஸ்ன்றது என்ன பார்க்குறேன்னா 3 விஷயம் சொல்லுவேன். ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இப்போ நான் சொன்னேன், நான் என்ன ஆசைப்பட்டேன்னா அதை செய்யக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இருக்குன்றது தான் முதல் படி. 2வது வந்து நான் யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினச்சேன்னா யோசிக்காமல் உதவி பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கணும். இது 2வது. 3வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் என்ன அச்சீவ் பண்ணல, நேரம் என்கிட்ட இருக்கணும். நான் என்னவாவது இன்னைக்கு நான் ஒரு வாரம் பிரேக் எடுக்கணும்னு நினச்சேன்னா அந்த பிரேக் என்னால் எடுக்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டி எனக்கு இருக்கணும். இந்த 3 ஒரு மனுஷன் எப்போ அச்சீவ் பண்ணுறானோ அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இதுதான் என்னோட தியரி. எப்போ ஃபீல் பண்ணீங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும்ன்றது எப்போ ஃபீல் பண்ணீங்க? நான் பார்க்கறது என்னன்னா, ஒரு ஸ்மால் டவுன்ல இருந்து வரீங்க, ஒரு பேஸ் போடுறீங்க, ஒர்க் பண்றீங்க, எம்ப்ளாயர் ஆகிறீங்க, நிறைய விஷயங்கள் பாக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க பெரிய பெரிய மனிதர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தது நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும்ன்றது? நான் சில ஃபோரம்ஸ்லாம் போக ஆரம்பித்தேன் 2015க்கு அப்புறம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2016 நாங்கள் டிவியில் எல்லாம் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தோம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். டிவியில் எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தோம். சில ப்ரோக்ராம்ஸில் வந்து ஜீல வந்து சக்ஸஸ்ஃபுல் சிங்கர் அந்த காம்படிஷன் வின் பண்ணுறவங்களுக்கு வீடுகளாக கொடுக்கும். அப்போ வந்து அந்த செலிபிரிட்டி நம்ம பார்த்து வியந்து, நான் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி Tier 2 டவுன்லேருந்து வந்திருக்கோம். செலிபிரிட்டிஸ்ன்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நம்ம பார்த்து செலிபிரிட்டிஸுக்கு நடுவில் நம்ம நிற்கிறோம், நம்ம பார்த்து வியந்த ஒரு டிவியில் நம்ம தெரிகிறோம், நம்ம பார்த்து வியந்த ஒரு மக்களுக்கு நடுவில் நம்ம இன்னைக்கு நிற்க முடியும் அப்படின்னா நமக்கு கீழே, அதாவது நம்ம மேடையில் இருக்கோம், நமக்கு கீழே இருக்கிற கூட பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இல்லை லீடர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஆக்சசிபிள் ஆயிடுறாங்க. இப்போ இந்த இடத்த நம்ம அச்சீவ் பண்ணுறோம்னா நம்ம எந்த இடத்த வேணாலும் அச்சீவ் பண்ணலான்ற நம்பிக்கை அப்போ தான் நமக்கு பிறக்குது. இது போக ஃபோரம்ஸில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் நம்ம பார்த்து பிரமிச்ச இண்டஸ்ட்ரி லீடர்ஸை மீட் பண்ணுறோம். அவங்க கூட உட்காந்து காஃபி சாப்பிட்றோம், அவங்க கூட வந்து லஞ்ச் சாப்பிட்றோம். அப்போ அவங்க வந்து தேர் நாட் ஸ்பெஷல், அவங்க ஒன்றும் பெரிய, அதாவது அவங்க வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு வந்து அவங்க வேற நம்ம வேற கிடையாது அப்படின்ற அந்த ஒரு ஒரு இந்த லெவல் ஆஃப் மைண்ட் செட் வந்து வந்ததுன்னு அப்போ தான். இப்போ நம்ம ஒன்றும் சாதாரணம் இல்லை, அவங்க ஒன்றும் ரொம்ப, எல்லாருமே எல்லா விஷயமும் பாசிபிள் தான். அவங்களும் நம்மக்கிட்ட ஹம்பிளாக இருக்கும்போது அது ரொம்ப நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ அவங்களும் ஸ்பெஷலாக பிறக்கலை, அவங்களும் ஸ்பெஷல் ப்ரீடு கிடையாது, அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் கஷ்டப்பட்டு நம்மளும் நாலேஜ் கெயின் பண்ணால் நம்மளும் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எப்போ கிடைச்சதுன்னா அந்த ஃபோரம்ஸில் நெட்வொர்க்கிங்கு, அவங்கள நம்ம சந்திக்கும் போது, அவங்களோட ஸ்டோரிஸை நம்ம கேட்கும் போது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்குன்னு கேட்கும்போது நம்மளும் அதை செஞ்சோன்னா நம்ம செய்ய முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து அடுத்த லெவலுக்கு வரணுன்றது ஃபோரம்ஸ்லையும் இந்த பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லையும் தான் எனக்கு கிடைச்சிது. அதான் நிறைய பிசினஸ்மேன்ட்ட நான் பேசும்போது, குறிப்பா 2000க்கு அப்புறம் பெரிய கம்பெனிஸ் பில்ட் பண்ணிருப்பாங்க, அவங்ககிட்ட பேசும்போது மீடியாவை எப்படி எஃபெக்டிவா நாங்க யூஸ் பண்ணுன்ற விஷயத்த அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஷேர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இப்போ உங்க கூட பேசும்போது மீடியாவை நீங்க உள்ள கொண்டு வரீங்க. அதுவும் குறிப்பா 2010க்கு அப்புறம்லாம் பார்த்தா இன்டர்நெட் பூம்லாம் வருது, மீடியா இந்த லேண்ட்ஸ்கேப்பே கம்ப்ளீட்டா மாறுது. 2வது இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஒன்னு பிராண்ட் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம், 2வது ஒரு சின்ன வீடியோ, இங்க பாருங்க இந்த அபார்ட்மெண்ட் வந்து கிரம்பிள் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப மோசமா கட்டியிருக்காங்க, அது இண்டஸ்ட்ரியை அஃபெக்ட் பண்றதுக்கான சூழலும் இருக்கு. ஸோ எப்படி மீடியாவெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஒரு பிசினஸ் மேன் இந்த லாஸ்ட் 10 years? சார், ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பழக்கம், நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் படிக்கிற பழக்கம் நிறையா உண்டு. பர்டிகுலராக பயோகிராஃபி நான் சொன்னேன் இல்லையா, அது ஆஃப்டர் த இன்டர்நெட் ஏரா யூடியூப் வந்த பிறகும் எனக்கு நான் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஹிஸ்ட்ரி என்ன, பொலிட்டீஷியன்ஸ், சர்ச்சிலாக இருக்கட்டும், இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை யாரை வேணா இருக்கட்டும், ஐ யூஸ் டு வாட்ச் தியர் ஸ்டோரிஸ் அண்ட் வீடியோஸ். இவங்க எல்லார்ட்டையுமே ஒரு காமன் ஒரு ஃபேக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொலிட்டிக்கல் லீடராக இருக்கட்டும், பிஸ்னஸ் லீடராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி லீடர்ஸாக கூட இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்சனல் பிராண்டிங். நீங்கள் ஆப்பிள் விட்டுருங்க, நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ், நீங்கள் எனி பிக் கம்பெனிங்க, நீங்கள் எப்படி எடுத்துக்கோமே, இன்னைக்கு நீங்கள் நம்ம பிரதர் அவர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கூப்பிட்டு இல்லை உங்கள்கிட்டயோ இல்லை எங்கிட்டயோ உலகத்தில் இருக்க பெரிய பிஸ்னஸ் லீடர்ஸை சொல்லுங்கன்னா நம்ம டக்குன்னு யாரை சொல்லுவோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிராண்ட் லீடர்ஸை சொல்ல மாட்டோம், இண்டிவிஜுவல் பிராண்ட் லீடர்ஸ் சொல்லுவோம். ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜுகர்பர்க், பில் கேட்ஸ், இங்கே டாட்டா, இங்கே அம்பானி, அதானி. அங்கே நான் என்ன விஷயம் நான் பார்த்தேன்னா, பிராண்ட் இருக்கு,
பட் அந்த ஃபவுண்டர்ஸ் ஆர் சிஇஓஸ் ஆர் சேர்மன் பிராண்ட் தெம்செல்ஃப் வெல் இன் மீடியா. அப்ப நீங்க உங்களை பிராண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாட் எவர் யூஆர் கிரியேட்டிங் இஸ் பிராண்ட். இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். அப்ப நீங்க எப்படி பிராண்டை கிரியேட் பண்ண முடியும்? சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா கிரியேட் பண்ண முடியாது. வெறும் ஆடு போட்டு வெறும் நீங்க ஒரு ஜிங்கிள்ஸ் போட்டு, எஸ் தட் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் பிசினஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங். பட் ஹவு டு கிரியேட் அ பிராண்ட், ஹவு டு கிரியேட் a legacy in business or leadership போது மீடியா ஷுட் ட்ரஸ்ட் யூ. ஏன்னா மீடியா இஸ் வெரி சென்சிட்டிவ். நான் வந்து மீடியா பீப்புளோட பழகும் போது ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கணும்னா, ஈவன் தோ தே ஆர் ஆல்சோ பிஸ்னஸ், தே ஆர் ஆல்சோ கமர்ஷியலி, அவங்களுக்கும் கமர்ஷியல்ஸ் ரொம்ப முக்கியம் இருந்தால் கூட தே ஆர் வெரி பர்டிகுலர் அண்ட் சென்சிட்டிவ் பீப்புள். தே cannot endorse wrong things for a continuous period of time. True. ஸோ அப்போ மொதல் விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, யூ ஷுட் பி பர்ஃபெக்ட் ஆர் கரெக்ட். யூ ஷுட் பி கரெக்ட் பர்சன். நீங்கள் ஒரு சரியான நபராக இருக்கணும். அப்போ நீங்கள் சரியான நபராக இருந்தால் மீடியா உங்களை என்டாஸ் பண்ணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து மீடியா பீப்புளோட நீங்கள் போய் இன்டராக்ட் பண்ணும்போது தே ஆர் த ஒன் டேக்கிங் யூ டு த பீப்புள். அது அரசியல் தலைவராக இருக்கலாம், பிஸ்னஸ் லீடராக இருக்கலாம், செலிபிரிட்டியாக இருக்கலாம். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அது நியூஸ் பேப்பர் ஏரா, ரேடியோ ஏரா, டிவி ஏரா, இன்னைக்கு யூடியூப் ஏரா, சோஷியல் மீடியா ஏரா வரைக்கும் இந்த மீடியா இஸ் த மீடியம் டேக்கிங் த லீடர்ஸ் டு த பப்ளிக். when public accept only you are becoming a leader. அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது, அதனால தான் அந்த மீடியம், தட்ஸ் வேர் மீடியா கம்ஸ். ஸோ நான் எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா, நான் ஐ நெவர் ட்ரை டு ப்ளீஸ் தம் வித் மணி ஆர் சம்திங். ஐ ட்ரை டு ப்ளீஸ் தம் வித் மை தாட்ஸ், வித் மை ஹானஸ்டி, வித் மை விஷன். ஸோ அப்போ வந்து நிறைய இன்டர்வியூஸ் இல்லை நம்மளை இப்போ நீங்கள் ஸ்டேஜுக்கே போகிறீங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க. யூ கேன் see many difference between many leaders, business leaders. Some leaders will give him simply gift கொடுத்துட்டு வந்துருவாங்க. I insist I will speak. நான் பிராண்டை பற்றி பேசவே மாட்டேன். People get bored. People start to see you as a leader when you speak about அவங்களுக்கு என்ன வேணும். ஸோ அந்த இடத்துல என்ன, அந்த இடத்துல மொமெண்ட் என்ன, அந்த இடத்துல ஐ லேர்ன் டு கேப்சர் தட் மூமெண்ட். அதே மாதிரி எங்களோட ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் எல்லா ப்ரோக்ராம்லையும் எங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் வெரி ஸ்பெசிஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட பிராண்ட் அம்பாசிடர், நாங்கள் வந்து ஹவுஸ் ரியல் எஸ்டேட் வீடு விற்றோம். அப்போ நாங்கள் வந்து முத ஒரு ஆட் எடுக்கணும் முடிவு பண்ணோன்னா, மீடியா பீப்புளை வி டிஸ்கஸ் வித் பீப்புள். நிறைய சஜஷன்ஸ் வந்துச்சு, சார் அவங்க செலிபிரிட்டி, தட் டைம் வி ஆர் அஃபோர்டபுள் ஆல்சோ. நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன், யார் வீடு வாங்குவா, சின்ன பசங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு 25 வயசு பையனாக இருக்கட்டும். பட் இது ஒரு பைக் வாங்குற மாதிரி, ஒரு ட்ரெஸ் வாங்குற மாதிரி, ஹீ வில் நாட் டிசைட் ஹிம்செல்ஃப். இப்போ யார் வீடு வாங்கினாலும் இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட போய், அப்பா இந்த வீடு பார்த்துருக்கேன், இந்த சொத்து பார்த்துருக்கேன், வாங்கலாமா. அப்போ நம்மளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து மரியாதைக்குரிய நபராக இருக்கும். ட்ரூ. வெறும் செலிபிரிட்டியாக இருந்தால் பத்தாது. ட்ரூ. மக்கள் பார்க்கும்போது அவரை நம்பணும். நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது மக்கள் நம்புவாங்க. அப்படின்னும் போது நிறைய பேர் மனசில் வந்தாங்க. பட்டிமன்ற ராஜா சார் வந்து எனக்கு நல்லா தெரியும். அவர் ஆட்லாம் சினிமாவில் சில இடத்துல நடிச்சிருக்காரு, ஆட்லாம் பெருசாக நடிச்சதில்லை. அவர்கிட்ட போய் பேசணும்னு அவர் சொன்னார், சார் ஆடெல்லாம் வேணாம் சார், ஃபஸ்ட்டு 2015 நினைக்கிறேன், 5 minutes ஸ்பெசிஃபிக், அதுவும் ரியல் எஸ்டேட் வேணாம் சார், நாளைக்கு ஏதாவது தப்பாயிட்டுன்னா எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, அது போயிடும் சார். நான் சொன்னேன், சார் உங்கள் மரியாதை கெட்டு போகாது. 6 மாதம் ஆச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணுறது. அண்ட் ஐ வாஸ் பர்டிகுலர், ஐ வாண்ட் ஹிம். ஸோ அவர் அதுக்கப்புறம் நம்ம ஆடாக இருந்தது, ஹி பிகம் பிராண்ட் அம்பாசிடர். எங்கே போனாலும் ராஜா சார் ஆடா அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா பட்டிமன்ற ராஜா சார் இஸ் எ ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி. இஃப் ஹீ இஸ் என்டாசிங் ப்ராடக்ட் ஹவுஸ்ன்னும் போது ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் ஒரு கரெக்டாக தான் இருக்குன்ற. ஸோ தட் இஸ் த தாட் ப்ராசஸ் வி ஹேவ். அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுவோம்னா, தூர்தர்ஷனில் வந்து தமிழோடு விளையாடு அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஐ மை செல்ஃப் வாலண்டியர். நான் சொன்னேன், நாங்கள் வந்து ப்ரைஸ் மணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தமிழ் வந்து இன்னைக்கு பசங்க வந்து பேச கம்மியாயிட்டு, ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் மணி கொடுக்குறோம் சார், நம்ம இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் தான் அப்போ சீஃப்.
அவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸ், நான் வந்து உங்களை பார்க்குறேன் சார். நாங்கள் மேடம் நான் வந்து பார்க்குறேன் அவங்கள அப்படின்னா, இல்லை சார் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. அப்போ நானும் அவங்களும் பேசும்போது, சார் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாமே தூர்தர்ஷனில், நம்ம தூர்தர்ஷனுக்கு எதிரொலிக்கு லெட்ரு போட்ட ஆளுங்க, ஸோ தூர்தர்ஷனில் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க, அது வந்து பணம் கொடுத்து நடக்கலை. ஸோ த விஷன் வாட் வி, அந்த அப்ரோச் வாட் வி ஹேட் வித் த சேனல். ஸோ மேடம் வந்து சொன்னாங்க ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் சார் தூர்தர்ஷனில். அப்போ ஸோ முடிஞ்சோட இன்டர்வியூ பண்ணிட்டு சொன்னாங்க, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்பர் வி ஹேட் இன்டர்வியூ இன் தூர்தர்ஷன், பிகாஸ் தே ஹாவ் த கவர்மெண்ட் சேனல்னால தே ஹாவ் தேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எதுவும் தப்பாக போயிடக்கூடாது. ஸோ அது மாதிரி அப்புறம் நியூஸ் 7 இருக்கட்டும், பேசும் தலைமைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய இது 2017 வந்து ஐ திங்க் 30+ எபிசோட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதில் பெரிய பெரிய ஆளுமைகளை இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பேசும் தலைமையில் இன்டர்வியூ பண்ணலான்னு சொன்னாங்க. இது எதுவுமே கமர்ஷியலாக நடக்கலை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா when we interact with people they see some difference with me. சார் பண்ணலாம் சார், நம்ம இதை பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மீடியா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்மளை இப்போ நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் நிறைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்டர்வியூலாம் வெளிவரதுக்கு மீடியா வந்து இல்லைன்னா ஒரு லீடர் இல்லை. இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2015-16 புரிஞ்சுக்கிட்ட பிறகு. அண்ட் நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன், நத்திங் ஷுட் பி பெய்டு ப்ரொமோஷன் ஃபார் மீ அட்லீஸ்ட். இவன் சரியான ஆளு, இவனை இன்டர்வியூ பண்ணலாம், இல்லை இவனை கூப்பிட்டு பேச வைக்கலாம், இவனை மேடையில் ஏற்றலாம், இவன்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லலாம், இவன் வந்து சரியான ஆளுன்னு என்னைய வந்து ஒரு மீடியா ஹவுஸ் வந்து நம்பி என்னை கூப்பிடணும்னு நான் நினச்சேன். நான் வந்து ஒரு ஸ்பான்சர் கொடுக்குறேன், நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணுறேன்றதுக்காக என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேச வைக்க வேணான்றது நான் வந்து இப்போ வரைக்குமே அதை நான் வந்து ரொம்ப பாலிசியாக ஃபாலோ பண்ணுறேன். அது ஸ்பெசிஃபிக்கலி எங்கேயாவது நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னா ஃபார் மை கம்பெனி, அங்கே வந்து நான் என்டாஸ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அது ஆப்வியஸாக தெரியும், பப்ளிக் ஆர் வெரி ஸ்மார்ட். இன்னைக்கு வந்து மக்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. காசு கொடுத்தாப்பா அவனை கூப்பிட்டு இது பண்ணுறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க, அவன் காசு கொடுத்தாங்கப்பா அவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட். தட் இஸ் நாட் லீடர்ஷிப். ஐ டோன்ட் வாண்ட் தட் என்டாஸ்மெண்ட். ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல நீங்க மீடியா கேம்பெயின்லாம் ரன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருப்பீங்க. ஒரு ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு குவாண்டம் ஜம்ப் நம்ம எடுக்கணும் அப்படின்ற பிளான் வரும்போது தான் மீடியா கிட்ட போயிருப்பீங்க. ஸோ எந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மீடியா கிட்ட போகணுன்றது? ரெண்டாவது, மீடியாவை ரீச் பண்ணும்போது அது பயங்கரமான ஒரு ரீச்சும் கொடுக்கும். அவங்க மார்க்கெட்டிங் பீப்புள் வச்சு ரீச் பண்ணும்போது 400 பேர்ட்டு ரீச் ஆகலாம். மீடியா வைஸ் போகும்போது 4 லட்சம் 4 கோடி வரைக்கும் போகலாம். ரிட்டர்ன்ஸும் பயங்கரமா வரும். அதை சொல்லுங்களேன் சார். 2016 வந்து என் ஃபேமிலி வந்து 2011-15 வந்து ஃபின்லாண்டில் இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஆன் அண்ட் ஆஃப் இன் இந்தியா அண்ட் ஃபின்லாண்ட். when they came back, my wife, என் பொண்ணு இந்தியாவுக்கு வந்த பிறகு எனக்கு நிறைய டைம் இருந்தது இந்தியாவில். ஸோ ஐ வாண்ட் எக்ஸ்பேண்ட் மை பிஸ்னஸ். அப்போ எக்ஸ்பேன்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்பயுமே ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்றுங்க. லைஃப் வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ நாளைக்கு 10 வருஷம்லாம் எனக்கு பொறுமை கிடையாது. எப்பயுமே எனக்கு பிஸ்னஸில் பொறுமை இருந்ததே கிடையாது. ஸோ 2016 பெருசாக பண்ணோம்னா எப்படி பண்ணணும்? என்கிட்ட பெரிய மார்க்கெட்டிங் டீம் இருந்தாங்க. ப்ரீ கோவிட்ல ஒரு 600+ பீப்புள் இருந்தாங்க. மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க, வித்துருவாங்க, என் ப்ராடக்ட்டை போட்டால் வித்துருவாங்க. பட் அவங்க போய் ஒரு கஸ்டமர்கிட்ட உட்காந்து பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கம்பெனியை பற்றி பேச வேண்டியிருக்கு. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், இது ஃபவுண்டர், இது நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம். இதை நான் பார்த்துட்டே பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ அப்போ சில கம்பெனிஸ் வந்து பெரிய லெவலில் டிவியில் ஆட்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அருணெக்ஸோவில் வந்து அப்போ விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் வந்து வீடு கொடுப்பாங்க. ஸோ அருணெக்ஸோவில் சொன்னால் வேறு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிராண்ட் ரிஜிஸ்டர் ஆகும். பிராண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா கொஸ்டின்ஸ் இருக்காது நிறையா. எங்கப்பா ப்ராஜெக்ட்ன்ற அடுத்த கேள்விக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, சேல்ஸ் கன்வெர்ட் ஆகணும்னா பிராண்ட் ரிஜிஸ்டர் ஆகணும். அப்போ வந்து விஜய் டிவி ஆப்வியஸ்லி அருணெக்ஸோவில் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போகணுன்னா, நான் திருப்பி எனக்கு இந்த எஃப்சிடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பெரிய லெவலில் நம்பிக்கை இல்லை. என்னோட எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லையும் எந்த ப்ராஜெக்டையும் பற்றி பேசியிருக்க மாட்டோம். எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் பிராண்டை பற்றி தான் பேசுவோம். அப்போ கூட நான் அப்போ வந்து ஜீல வந்து சரிகமாப்பா லான்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து நான் ஜீயை நானே தான் வாலண்டியராக கூப்பிட்டு, சார் நான் வந்து உங்கள் சரிகமாப்போட வின்னருக்கு நான் வீடு தர்றேன், அவங்க சீசன் வின்னருக்கு நான் வீடு தரேன், விஜய் டிவி மாதிரியே அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஓ சார் சூப்பர் சார் நம்ம பண்ணலாம்
அப்படின்னா நானும் அவங்க கமர்ஷியல் டீமும் உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், எனக்கு ஆடே வேணாம், எஃப்சிடியே வேணாம். சார் யூ ஆர் பேயிங். எஸ் ஐ எம் பேயிங். ஐ வில் டெல் வாட் ஐ வாண்ட். எனக்கு வந்து பிராண்டு செட்டில் இருக்கணும், பாடும்போது பின்னாடி தெரியணும், இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரியணும். ஏன்னா மக்களுக்கு வந்து என் பிராண்டை விசிட்டிங் கார்ட்லேயோ பேம்ப்ளெட்லேயோ பார்க்கும்போது ரீகால் பண்ணும். அந்த தாட் ப்ராசஸ். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்கேன். நம்ம உட்காந்து நம்ம என்னப்பா யோசிச்சிருப்போம்ல, ஒரு பிராண்டுனா நமக்கு என்ன, டிவியில் வந்தால் பிராண்டு. ஸோ டிவியில் ஒரு பிராண்டை போகிறாங்கன்னா என்டாஸ் பண்ணுறாங்கன்னா தே ஆர் பிக் பீப்புள். ஸோ வி கேன் ட்ரஸ்ட் தம்ன்ற அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் தே டிட் வெரி வெல். அவங்க வந்து அதே மாதிரி எஃப்சிடி இல்லாமல் எனக்கு எல் பேண்ட் போடுங்க. நம்ம பார்க்குறோம்ல, நம்ம மிடில் கிளாஸில் டிவி பார்த்தானே வந்துருக்கோம். நமக்கு எதெல்லாம் பிடிக்குதுன்னா எல் பேண்ட் போடுங்க, எனக்கு வந்து பிராண்டை உள்ளே கொண்டு வாங்க, டிவி வந்து ப்ரோக்ராமில் வந்து என்டாஸ் பண்ணுங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டரை நான் எப்படி க்யூரேட் பண்ணேன்னா, ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஒரு பிராண்டு கன்சல்டன்ட் மாதிரி இருந்தவர் என்கிட்ட கேட்டார், என்ன சார் நீங்கள் ஏன் சார் வீடு கொடுக்கணும் நினைக்கிறீங்க, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணலாம், நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கொடுக்கணுன்றீங்க, இந்த 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம நிறைய ஆட் பண்ணலாம். நான் சொன்னேன், சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, கௌன் பனேகா குரோர்பதினு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்குறோம் சின்ன வயசுலேருந்து. இதில் குவிஸ் தான் இன்ட்ரெஸ்டிங் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஜென்ரல் நாலேஜ் பற்றி 90% ஆடியன்ஸ் பாதர் பண்ணுறதே கிடையாது. அதில் கிக்கு என்னன்னா அந்த 1 கோடி ரூபா தான். ஏன்னா நம்ம மக்கள் வந்து, நான் மிடில் கிளாஸ் மக்களோட இது என்ன ஃபேக்டர்னா, இந்த 1 கோடி ரூபா தான். யாரும் அந்த 1 கோடி ரூபாய் ஜெயிக்கிறான் அப்படின்றதான் கிக்கே ஒழிய அதில் கேட்குற கேள்வி கிக்கு கிடையாது. சரிகமாப்பா, எஸ் இட் இஸ் அ டேலண்ட் ஹண்ட்டு, அது நார்மல் டேலண்ட் ஹண்ட்டு. எந்த குழந்தை, எந்த காம்படிட்டர் அந்த 50 லட்ச ரூபா வீடு வாங்க போகிறான், அந்த கிக்கை நம்ம கொடுக்குறோம் சார். ஸோ இந்த பிராண்டிங் நீங்கள் 50 லட்ச ரூபா வேறு எங்கே கொடுத்தாலும் கிடைக்காது. ஸோ வாரம் அந்த காம்படிஷனை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இந்த ஆடியன்ஸ், இந்த காம்படிட்டரில் யார் அந்த 50 லட்ச ரூபா வீடு இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கிக்கை நம்ம கொடுக்குறோம் சார். அந்த கிக் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து நம்ம தான். இந்த பிராண்டிங் நீங்கள் எங்கேயுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட தாட் ப்ராசஸ் ஆச்சு. இட் ஒர்க் அவுட் வெரி வெல். ஒரு மசாலா கம்பெனி ஓனர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமா ஆட் கேம்பெயின் ரன் பண்ண உடனேயும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட டிமாண்ட் அதிகமாக இருந்தது, எங்களால ஷெல்ஃப்ல அந்த ப்ராடக்ட் அப்புறம் பிளேஸ் பண்ண முடியலன்னு அவர் சொன்னார். உங்களுக்கு அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? அந்த மாதிரி இருந்து சார். எப்படின்னா, ஒரு தஞ்சாவூரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் சார். இட்ஸ் அ பிக் லேஅவுட், வெரி டெவலப்டு லேஅவுட்டு. எனக்கு தஞ்சாவூரில் பண்ணுற ஐடியாவே இல்லைன்னா நான் சென்னை ஃபோக்கஸ்டாக இருந்தோம். இந்த ஆடோட, இந்த மீடியாவோட இம்பாக்ட் என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க, அதை நான் சொல்கிறேன். அப்போ வந்து ஏன்னா எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் பொறுத்தளவுல நீங்க டக்குன்னு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸும் பண்ண முடியாது இல்லையா, டிமாண்ட் அதிகமாச்சுன்னா. எஸ். ஸோ தஞ்சாவூர் போகிறோம். தஞ்சாவூர் வந்து எங்களுக்கு நியூ டெரைன், நாங்கள் ப்ராஜெக்டே பண்ணதில்லை, பிஸ்னஸ் ஐடியாவே கிடையாது. அப்போ வந்து ஒரு லேண்ட் ஓனர் நம்மளும் சேர்ந்து அதை பண்ணலாம்னு சொல்லி பேசுகிறோம். வெரி பிக் லேஅவுட், ஒரு 15 lakh square feet ஆஃப் சேல்ஸ் பண்ணணும். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சார் பெருசாக போடலன்னு எதுவும் செஞ்சுடாதீங்க, சொல்லாதீங்க சார், ஐம் ஜஸ்ட் ட்ரைங் அப்படின்னு சொல்கிறேன். எனக்குமே பெரிய கான்ஃபிடன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாலாம் சேல் ஆகும். Day 1 சண்டே லான்ச் பண்ணுறோம் சைட்டில். ஐ வாஸ் தேர் இன் தஞ்சாவூர். 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் புக்கிங் ஆயிடுச்சு சார். ஓவர்வெல்மிங் ஆகிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க? எங்கள் வைஸ் பிரசிடென்ட் கால் பண்ணுறாரு. நான் ஹோட்டலில் இருந்தேன், ஒரு 11, 12 அந்த அரௌண்ட் இருக்கும். நான் வரேன் சைட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன். சைட்டில் வந்து ஒரு மக்கள் வரிசையில் நின்று செக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. வரிசையில் நின்று, நான் எக்ஸாஜரேட் பண்ணல, வரிசையில் நின்று பிளாட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே சர்ப்ரைஸ். மெட்ராஸில் அது நடந்ததே இல்லை, தஞ்சாவூரில் நடக்குது. நம்மளை முத வந்திருக்கோம். நான் இறங்கி போகிறேன், என்ன யாருக்குமே தெரியாது. நோபடி நோஸ் மீ தட் ஐ அம் த ஓனர். ஸோ அங்கே நிற்கிறவங்கள்ட்ட நானாக கேட்குறேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக, என்ன சார், என்ன காரணம் சார், நீங்கள் என்ன பிளாட் வாங்குறீங்க? ஒரு 4-5 பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, சார் எங்கள் ஊரில் இது வரைக்கும் பெரிய கம்பெனி வந்து ப்ராஜெக்ட் பண்ணவே இல்லைங்க சார், நாங்கள் இந்திரா ப்ராஜெக்ட் டிவியில் தான் சார் பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய கம்பெனி வந்து எங்கள் ஊரில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம் சார். ஸோ இப்போ ஒரு பெரிய கம்பெனி, ஒரு கம்பெனிக்கு பிராண்டட் கம்பெனி வந்து டிவியில் பார்த்த கம்பெனி வந்து எங்கள் ஊரில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாங்கள் எப்படி சார், அதனால நாங்கள் வந்து வாங்குறோம் சார், வித்துறக்கூடாதுன்னு நினச்சிக்காம வந்துட்டோம். ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அது. நம்ம டிவியில் ஆடு போட்டதோட இம்பேக்ட். நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாத்துக்கு ஆடு போட்டுட்டு வெறும் மெட்ராஸில் மட்டும் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கோம். ஸோ தஞ்சாவூரில் ஓவர்வெல்மிங்காக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. 5 பேரும் அதே தான் சொன்னாங்க. நான் ஒரு 5 பேரை நிப்பாட்டி கேட்டேன். 5 பேரும் சொன்ன விஷயம் என்னன்னா, சார் இந்திரா ப்ராஜெக்ட் பெரிய கம்பெனி, நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம், அந்த கம்பெனி எங்கள் ஊரில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ தட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் மீடியா.
ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் பத்தி பேசுனீங்க இல்லையா, அது எனக்கு முக்கியமான ஒரு பாயிண்டா படுது. குறிப்பா ராஜா சார் அவர்கள்ட்ட நீங்க கேட்கும்போது அவருக்கு ஒரு ரிசர்வேஷன் இருந்தது. நீங்க ரியல் எஸ்டேட்னு சொல்றீங்க, நாளைக்கு ஏதாவது ஆயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு. இன்ஃபேக்ட் இது எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம ஒரு டிஷ் ஆர்டர் பண்றோம்னா ஓரளவுக்கு தெரியும் அது டிஷ் என்ன இன்வால்வ் ஆயிருக்கு நமக்கு தெரியும். ஆனா ஒரு வீடு வாங்க போறோம்னா ஒண்ணுமே தெரியாது. அதோட இன்புட் என்ன, எது நல்ல வீடு கெட்ட வீடு ஒண்ணுமே தெரியாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை ஒரு கஸ்டமர் கொடுக்கறதுன்றது கஷ்டமான விஷயம். அது எப்படி அது அச்சீவ் பண்ணீங்க? ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20% சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அது வந்து இந்த பிஸ்னஸ் இல்லை, எல்லா பிஸ்னஸ்லையும். எங்கள் பிஸ்னஸில் அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஆகியே இருக்கும்னா, வி ஆர் செல்லிங் சம்படிஸ் ட்ரீம், ட்ரூ, சம்படிஸ் லைஃப்ஸ் ஆம்பிஷன். அப்போ வந்து அவங்களுக்கு ஏமாற்றம் வந்தால் பெருசாக வரும். கரெக்ட். அவங்க நம்மளை ஹிட் பண்ண பெருசாக ஹிட் பண்ணுவாங்க. அந்த பிராண்டு ட்ரஸ்ட் ஃபேக்டரை நீங்கள் பில்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்லாஷ். நீங்கள் எவ்வளோ தூரம் உயரத்துக்கு போகிறீங்களோ விழுந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அடி ஆகும். ஸோ நீங்கள் மேலே போகிறது பெருசாக்கும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது வி லேர்ன்ட். என்ன ரீசன்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து சில ஆஃபர்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் கூகுள் ரிவ்யூவில் நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி கூகுள் ரிவ்யூ நீங்கள் என்ன எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் ட்ரூ. நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ட்ரூ. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் அவர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்ன தெரியுமா, அவங்க எங்கிட்ட ஏதாவது ஃபேவர் கேட்டிருப்பாங்க, இல்லை டிஸ்கவுண்ட் கேட்டிருப்பாங்க. நாங்கள் முடியாதுன்னு சொல்லியிருப்போம். நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, தேல் புட் நெகட்டிவ் ரிவ்யூ. அவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்க கொலீக்ஸு, அவங்க தெரிஞ்சவங்க, வந்தவங்க, போனவங்க. இது பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணும். நீங்கள் பிராண்டாக இருக்கும்போது 100% இம்பாக்ட் பண்ணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிராண்டை பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனைகளும் ஜாஸ்தியாகும். ஏன்னா ரிவ்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ரைட். உங்களை பற்றின பாசிட்டிவ் இருக்கு. 20% நெகட்டிவ் இருந்தாலே என்ன நடக்கும்னா, இப்போ புதுசாக நீங்கள் என்கிட்ட வீடு வாங்க வர்றீங்க, நீங்கள் ரிவ்யூ போய் பார்ப்பீங்க. பாசிட்டிவ்லாம் பார்க்க மாட்டீங்க, நெகட்டிவ் ரிவ்யூ பார்ப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரிவ்யூ இருக்கும். ஸோ என்ன தான் நீங்கள் ட்ரஸ்ட் ஃபேக்டரை க்ரியேட் பண்ணாலும் பர்சனல் டச், இப்போ எங்களோட மார்க்கெட்டிங் டீமாக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், ஏன்னா அவர் ப்ராடக்ட் இஸ் வெரி ஹை ப்ரைஸ்டு ப்ராடக்ட். மினிமம் 50 lakhs மேலே தான் இருக்கும். ஒரு மனுஷனோட லைஃப் டைம் சேவிங்ஸாக இருக்கும். ஸோ என்னதான் நீங்கள் பண்ணாலும் இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் கிரியேட் பண்ணாலும் பர்சனல் டச் அண்ட் கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அது என்னைக்குனாலும் சுதந்திரம். நான் எப்பயுமே டிசைன் வந்து நான் தான் பண்ணுவேன். நாங்கள் 90% ஆர்கிடெக்ட்ஸ் வந்து வெளியில் ஹையர் பண்ணுறது கிடையாது. வி ஹேவ் ஒரு இன்னோஸ் ஆர்கிடெக்ட். இப்போ ஒரே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம மதுரையில் பண்ணுறோம், அதுக்கு வந்து வெளியில் ஆர்கிடெக்ட் இருக்காங்க, ஒண்டர்ஃபுல் ஆர்கிடெக்ட்ஸ். பட் ஸ்டில் ஐ வில் பி இன்வால்வ் இன் டிசைன். எதுக்காகன்னு கேட்டால், நான் எப்பயும் இடம் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா, போய் எல்லாரும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் டீம் அக்யூசியேஷன் டீம் போய் பார்த்துருவாங்க. ஃபைனல் டிசிஷன் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நிற்பேன். ஒரு மிடில் கிளாஸ் பழைய பூபேஷா நின்று, இந்த இடத்துல என்கிட்ட காசு இருந்தால் நான் வீடு வாங்குவேனா, இந்த இடத்துல நான் இடம் வாங்குவேனான்னு ஒரு செகண்ட் நான் நானே கேள்வி கேட்டுப்பேன். இன்னைக்கு இருக்க பூபேஷ் கிடையாது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் கஷ்டப்பட்ட பூபேஷ், நான் ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த இடத்துல நான் வீடு வாங்குவேனா, நான் வாங்குவேன்னு எனக்கு நான் கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் ஃபைனலைஸ் பண்ணுவேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு, இந்திரா ப்ராஜெக்ட்ஸ்ன்ற பெரிய பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டே நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும். இனிஷியலா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப இவ்வளவு பெரிய பிராண்ட் இருந்திருக்காது. நீங்க சொன்ன மாதிரி இது ஹை வேல்யூ ப்ராடக்ட். ஒருத்தர் கையில இருந்து 50 லட்சம் ரூபாவை வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க மக்களை? பிராண்ட் இருக்காது, ரெப்புடேஷன் இருக்காது, எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? 50 lakhsன்றது அன்னைக்கு வந்து நான் தான் சேல்ஸ் பர்சன். நானே உட்காந்து மணிக்கணக்கில் பேசுவேன் கஸ்டமர்ஸ்கிட்ட. பேச தான் கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஃபேஸஸ் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டை இன்னைக்கு வரைக்கும் காட்ஸ் கிரேஸ் வந்து நாங்கள் வந்து கட்டி முடித்த ப்ராடக்ட் எங்கிட்ட இருந்ததே கிடையாது. அதுவும் நான் சொல்கிற ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேயே விற்றுருவோம். ஸோ ஒரு நிலத்தை காமிச்சு இதில் இப்படி வரும் அப்படி வரும்னு இன்றைக்கி இருக்க மாதிரி 3D அனிமேஷன்லாம் அன்றைக்கி ரொம்ப பெருசாக கிடையாது. நானே உட்காந்து பேசுவேன், மணிக்கணக்கில் பேசுவேன். அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, அவங்க என்ன கேரக்டர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் கன்வின்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவேன். ஒரு கஸ்டமர், என்னோட பழைய கஸ்டமர்ஸ் 2015 முன்னாடி எல்லா கஸ்டமர்ஸோட என் நம்பர் இருக்கும். இப்போ இருக்காது, முன்னாடி இருக்கும். ஸோ நானே பேசுவேன், நானே அவங்கள ஃபாலோ பண்ணுவேன், நானே அவங்க வீட்டுக்கு போவேன்.
ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. they have to trust me, they have to give me a big check, 30 lakh 40 lakh செக். ஏன்னா அட்வான்ஸே அவ்வளோ பெரிய தொகை இருக்கும், நம்மளை நம்பி கொடுக்கணும். அப்படின்னும் போது இப்போ உங்களோட நான் கேப்ரியல் சாரோட நான் உட்காந்து பேசுகிறேன்னா ஒரு 2-3 மணி நேரம் பேசும்போது உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை வந்தால் தான் நான் அதை செய்வேன். அந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம உட்காந்து பேசணும், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணணும், எரிச்சல் ஆகக்கூடாது. அந்த டயத்தில் வெறும் சேல்ஸ் டீமை மட்டும் நான் தான் சேல்ஸ் டீம், நான் தான் சேல்ஸ் மேனேஜர். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து சேல்ஸ் டீம் வந்து உள்ளே வந்தாங்க. அது வரைக்கும் எல்லா சேல்ஸுமே நான் தான் க்ளோஸ் பண்ணுவேன். இன்றைக்கி என் சேல்ஸ் டீமாக தான் சொல்லுவேன், இப்போ அவங்க முடியாதெல்லாம் சொல்லாதீங்க, நானே ஒரு சேல்ஸ் பர்சன் தான், என்னால் சேல்ஸ் பண்ண முடியும், இன்றைக்கி உட்காந்து என்னால் க்ளோஸ் பண்ண முடியும். ஐ கேன் கன்வின்ஸ் பீப்புள். அதான் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசும்போதே சொல்லி இந்த மாதிரி மக்களோட மைண்டை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, கெரியரோட ஸ்டார்டிங்கில் அந்த அந்த ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணும்போது டேக் ஆஃப் பீரியட்ல நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும், நிறைய மக்களோட பேச வேண்டியிருக்கும், நிறைய மக்களோட பேசும்போது நிறைய மக்களை புரிஞ்சுக்கவும் செய்வீங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பிஸ்னஸ் மேன் மக்களை கன்வின்ஸ் பண்ணி ப்ராடக்ட் விற்கணும்னா மக்கள்கிட்ட இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? சார், மொதல் வந்து நீங்கள் மக்களோட ஷூஸில் நிற்கணும். எம்பதி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நீங்கள் உண்மையிலே பிஸ்னஸ்ஸு சேல்ஸு இதை தாண்டி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் எம்பத்தி. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ கேப்ரியல் சார் என்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு நான் யோசிக்கணும் உங்கள் ஷூஸில் இருந்து. தென் ஐ கேன் கன்வின்ஸ் யூ, ஐ கேன் மேக் யூ ஹாப்பி, ஐ கேன் கெட் மோர் டைம் ஃப்ரம் யூ. இப்போ நான் உங்கள் ஷூஸில் இல்லாமல் நானாக என் இஷ்டத்துக்கு பேசிட்டு நான் என்னெல்லாம் எனக்கு தோணுதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்னோட பேசணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஸோ சேல்ஸ் ஆர் சக்ஸஸ் ஆர் பிஸ்னஸ், யூ வாண்ட் டு அடுத்தவங்களோட டயத்தை நீங்கள் நிறைய எடுத்துக்கும் போது தான் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். அந்த அடுத்தவங்களோட டயத்தை எப்போ எடுத்துக்க முடியும்னா, நீங்கள் எம்பத்தட்டிக்காக அடுத்தவங்க ஷூஸ்லேருந்து நீங்கள் யோசிக்கணும், அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு என்ன சொன்னால் அவங்க கன்வின்ஸ் ஆகக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ நான் எப்பயுமே இன்ட்ராக்ட் பண்ணும்போது சேல்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஐ நெவர் டாக் அபவுட் மை பிஸ்னஸ் ஆர் ப்ராடக்ட். சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, எங்கேருந்து வந்தீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க. ஸோ ஒரு 15-20 minutes ஐ வில் இன்டர்வியூ தட் லிட்ரலி. ஸோ அப்போ வந்து ஐ வில் நோ தேர் கேரக்டர், இவங்க வந்து எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஸோ அவங்களுக்கு என்ன அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 20 minutes ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை கம்பெனி ஆர் ப்ராடக்ட். ஒரு நல்ல சேல்ஸ் பர்சனோட கேரக்டர் அதுதான், மார்க்கெட்டிங் பர்சன், சேல்ஸ் பர்சன். நான் அதை வந்து செய்வேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தென் ஒன்லி ஐ ஸ்டார்ட் என்னோட ப்ராடக்டை பற்றி பேசுவேன். அவங்களுக்கு என்ன சொன்னால் ஃபிட் ஆகுன்றதை பார்த்து தான் நான் பேசுவேன். ஸோ இது வந்து எனி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர் ஆண்டர்பிரனர், ஹி ஷுட் பி அ ஃபர்ஸ்ட் வெரி குட் சேல்ஸ் பர்சன். நீங்கள் நல்ல சேல்ஸ் பர்சனாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் என்றைக்குமே நல்ல பிஸ்னஸ் மேன் ஆக முடியாது. சேல்ஸ் தெரியணும், மார்க்கெட்டிங் தெரியணும். தட் இஸ், நீங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு கோடிங்கில் பெஸ்ட் கோடிங் டெக்னீஷியனாக இருக்கலாம், எங்கே போய் விற்பீங்க? உங்கள்கிட்ட நல்ல பொருள் இருக்கலாம், அதை விற்கணும்ல. பொருள் தயாரிக்கிறதோ இல்லை பொருள் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதோ மானிடைஸ் பண்ணுறது தான். மானிடைசேஷன் வில் ஹேப்பன் ஒன்லி த்ரூ சேல்ஸ். ஸோ நீங்கள் மானிடைஸ் பண்ண சேல்ஸ் கெப்பாசிட்டி இல்லைன்னா யூ கேனாட் பி a சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியுங்க. ஓகே, நீங்கள் தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியணும். உங்களுக்கு மைண்டில் எவ்வளோ வேணா விஷயம் இருக்கலாம், யூ ஷுட் ட்ரை டு கம்யூனிகேட் தட் டு த அதர் சைடு. இன்னொன்று எனக்கு ஒரு என்னோட கேரக்டர் நான் இன்னொன்று சொல்கிறேன். as a businessman or salesperson, I always believe the person sitting opposite to me is intelligent than me. எனக்கு எதிரில் இருக்கவங்க என்னோட புத்திசாலி நான் எப்பயுமே மனசில் வச்சுப்பேன். அவங்க யாராக வேணா இருக்கும். எனக்கு இப்போ நீங்கள் எதிரில் இருக்கீங்களா, என்னோட நீங்கள் புத்திசாலி, என்னோட நீங்கள் ஸ்மார்ட், என்னோட நீங்கள் நாலேஜ்ன்ற விஷயத்தை என் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் பேசவே ஆரம்பிப்பேன். I never want to show my smartness, particularly in business. When you try to show your smartness to your customer, you are failed. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது. ஸோ நான் இப்பயும் என் டீல்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு தேதிக்கு என்னோட பிஸ்னஸில் 25% தான் ரியல் எஸ்டேட். டில் 2022
80% ஆஃப் மை பிஸ்னஸ் இன்கம் ஆர் ரெவென்யூ இஸ் ஃப்ரம் ரியல் எஸ்டேட். இன்னைக்கு 25%. எந்த பிஸ்னஸ், எந்த டீல், என்ன விஷயம் எதுனாலும் என்னோட ஃபர்ஸ்ட் தாரக மந்திரம், எனக்கு எதிரில் இருக்கவங்க என்னோட புத்திசாலி, எனக்கு எதிரில் இருக்கவங்க என்னோட நாலேஜ், எனக்கு எதிரில் இருக்கவங்க என்னோட ஸ்மார்ட் அப்படின்ற கன்சிடரேஷனோட தான் நான் பேசவே ஆரம்பிப்பேன். இஃப் யூ வாண்ட் டு மேக் த டீல் சக்ஸஸ்ஃபுல், தட் இஸ் த பேசிக் கிரிட்டீரியா. சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுவாங்க, அப்படி இப்படின்னு. சார், எவ்ரிபடி இஸ் ஸ்மார்ட் டுடே, எவ்ரிபடி இஸ் இன்ஃபார்ம்டு டுடே. You cannot, oversmart anyone. If you want to oversmart anyone, you are leading towards yourself towards failure. இது வந்து என்னோட பிரின்சிபல். அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னது. சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலும் கூட ஒருத்தரை நம்ம டாமினேட் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு காட்டணும்னா அது அவங்களை இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்கும், நம்மள ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். பவர் உங்க கையில தான் இருக்குன்றது அவங்க கிட்ட கொடுத்தாதான் they will feel confident. வெரி ட்ரூ. ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் பாயிண்ட் தான் அது. இன்னொரு விஷயம்னா, நீங்க பயோகிராஃபிஸ் நிறைய படிப்பேன்னு சொன்னீங்க இல்லையா? அது ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. எப்பவுமே பெரிய மனிதர்களோட பயோகிராஃபிஸ் படிக்கும்போது சில நல்ல விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நான் பார்த்த அளவுல ஒருத்தர் லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறாருனாலே அவர்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் இருக்கும். அந்த ஒரு வர்க்கத்துல இருந்து இன்னொரு வர்க்கத்துக்கு போறாங்க அப்படின்னாலே, உங்களை பொறுத்தளவுல சாதாரண ஒரு சாமானியன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னா என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட வேணும், என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் நம்மள நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக விடாம ஸ்டாப் பண்ணுது? இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினதுல இருந்து சொல்லணும்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ வுட் சே 4 P's ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் P is பேஷன், செகண்ட் P is பிளானிங், தேர்ட் P is பர்ஃபார்மன்ஸ், ஃபோர்த் P is பர்சீவரன்ஸ். ஸோ நீங்கள் என்ன வேணால் செய்ய ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இப்போ மீடியாவில் இருக்கீங்க, ஒரு மீடியாவில் ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டராக நீங்கள் வரணும். இல்லை நான் பிஸ்னஸில் இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பேஷன் இருக்கணும். பேஷனே இல்லைன்னா நம்ம ட்ரைவே இருக்காது. ரெண்டாவது என்னன்னா, அதுக்கு நீங்கள் நான் முதல்ல வந்து சொன்ன மாதிரி பிளான் பண்ணணும். நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணுன்றது வந்து ரொம்ப கேஷுவலாக சொன்னா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரூ. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு ஆட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு மீடியாவில் ப்ரொமோட் பண்ணணும்னு முடிவு பண்ண பிறகு சும்மா போய் 1 கோடி ரூபா கொடுக்காம அது ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணேன். அந்த 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு 10 கோடி ரூபா டெலிவரி வேணும், அதை நான் பிளான் பண்ணேன் இந்த ப்ரோக்ராமில். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கும் பிளானிங் வேணும். அடுத்து வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணும். நீங்கள் பேஷன் இருக்கலாம், பிளான் பண்ணலாம், பட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா வேஸ்ட். ஆனால் பிஸ்னஸில் 90% ஃபெயிலியர் தான். பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நம்ம எந்த எஃபோர்ட் பண்ணுறோம், ரைட், ஒன்லி 10% தான் நமக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போ பர்சீவரன்ஸ் வேணும், விடாமுயற்சி. நீங்கள் ஒரு தடவையும் ஃபெயில் ஆகும். நான் சொன்னால சேல்ஸ் நானே உட்காந்து பண்ணுவேன்னு சொல்லி ஒரு 25 கஸ்டமர்கிட்ட பேசினா ஒருத்தர் கன்வின்ஸ் ஆவாங்க. நீங்கள் 25 கஸ்டமர்கிட்டையுமே அதே எந்தூசியாஸ்டோட பேசுவோம். கரெக்ட். இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 10 பேரை பார்த்துருப்போம், ஒன்றுமே நடந்திருக்காது. அடுத்த நாள் காலையில் அந்த விரக்தியோ அந்த ஏமாற்றத்தையோ மொதல் கஸ்டமர்கிட்ட காமிக்க முடியாது. மொதல் கஸ்டமர்கிட்ட என்ன ஒரு ஹாப்பினஸையும் எந்தூசியாசமும் காமிச்சோமோ 25வது கஸ்டமர்கிட்ட அவர்கிட்ட காமிச்சானா ஒரு கஸ்டமராக நமக்கு க்ளோஸ் ஆவாங்க. ஸோ அந்த பர்சீவரன்ஸ் வந்து நம்ம 90% ஃபெயில் ஆயிடும். நீங்கள் நம்ம எல்லா பிஸ்னஸ் பண்ண என்ன உட்பட இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல் சைடை மட்டும்தான் நம்ம வெளியில் தெரியும். நான் 90% ஃபெயில் ஆன முயற்சிகள் இருக்கும். கரெக்ட். அது வெளியில் தெரியாது, நம்ம பேசுவோம் வேணா, ஏன்னா அதை கடந்து வந்திருப்போம். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவலோட முயற்சியும் 90% ஃபெயிலியர் தான். அப்போ அந்த ஃபெயிலியரை பார்த்து ஒதுங்கியோ இல்லை டைவர்ட் ஆகியோ போகிறவங்க அப்படியே தேங்கிடுறாங்க. இல்லை அந்த பர்சீவரன்ஸோட அதை விடாமுயற்சியோட இதை அடுத்த கட்டத்துக்கு போகிறவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்க, இல்லை வந்து வெற்றியாளர் ஆகிறாங்க. ஸோ இந்த 4 P's இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கோ டு எவ்ரி நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா இது வந்து லிஃப்ட் கிடையாது, நீங்கள் ஏறணும்னு 10 மாடி போகிறதுக்கு. ஒருவேளை சில பேருக்கு அந்த கடவுளை உள்ள இயற்கையோ அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கா, ஒரு பெரிய கார்பரேட் பிஸ்னஸ் மேனோட பையனுக்கோ இல்லை ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பையனுக்கோ முதல் மாடியிலேருந்து 10வது மாடி போகக்கூடிய லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கலாம். பட் நம்மளை மாதிரி சாமானியர்களுக்கு வந்து லிஃப்டெல்லாம் கிடையாது, எஸ்கலேட்டர் கூட இருக்காது, கஷ்டப்பட்டு படியில் ஏறி தான் போகணும். ஸோ ஒரு மாடியும் ஏறும் போதும் ஒரு படியும் வித்தியாசமாக இருக்கணும். இப்போ நான் வந்து முதல் மாடிக்கு ஒரு லெவலுக்கு போன பிறகு அதே மாதிரி தான் அடுத்த லெவலுக்கு
போகக்கூடிய வழியோ வாய்ப்போ இருக்குன்னு நாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு கட்டத்தை அடைஞ்சிருவீங்க, அடுத்த கட்டத்தை அடையும் போது அந்த சேலஞ்சஸ், அந்த பிரச்சனைகள், அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிடே இஸ் லேர்னிங் இன் பிஸ்னஸ். சில சமயம் நான் என்ன சொல்லுவேன்னா, மொதல் 1 கோடி ரூபாய் ரொம்ப சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ட்ரூ. நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 1 crore, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரெவென்யூ, ஐ எம் டாக்கிங் அபவுட் ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் 1 crore ப்ராஃபிட் ஆர் ரெவென்யூ கூட வச்சுக்கோம், ரொம்ப கஷ்டம். நீங்கள் 1 crore அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா 10 கோடி ரெவென்யூவோ டேர்ன் ஓவரோ ஈஸி. ஆனால் 10 கோடி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா 100 கோடி அச்சீவ் பண்ணுறது இட்ஸ் அ வெரி 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 டஃப் திங். நீங்கள் அந்த 1 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 5 வருஷம் கூட வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் 1 crore அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் பக்காவாக வேலை பார்த்தீங்கன்னா 10 கோடி அடுத்த 1 வருஷத்துல 2 வருஷத்துல அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் 10 வருஷம் அடுத்து 10 மடங்கு நாள் வேலை பார்க்கலாம். ஆனால் 10 கோடி அச்சீவ் பண்ணிட்டு திருப்பி 100 கோடி ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்ஸ் அந்த 100 கோடி பிராக்கெட்டில் வந்துட்டீங்கன்னா 1000 கோடி ஈஸி. ஸோ இதுதான் வந்து ஒரு லெவலுக்குரிய டிஃப்ரென்ஸ். மொதல் 1 கோடி ரொம்ப கஷ்டம். அந்த 1 கோடிக்குள்ள தொழில் பண்ணணும்னு வந்துட்டு, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்துட்டு, இந்த 1 கோடி அச்சீவ் பண்ணாமல் ஓடி போனவங்க 99 பேர் இருப்பாங்க 100ல். ஒருத்தர் தான் அந்த 1 கோடியை கிராஸ் பண்ணியிருப்பார். அந்த ஒருத்தர் ஒழுக்கமாகவும் பக்காவாகவும் ப்ரொஃபஷனலாகவும் பிஸ்னஸ் பண்ணால் 10 கோடி ரீச் பண்ணிடுவார். இந்த 10 கோடியோட சாட்டிஸ்ஃபை ஆனவங்க அந்த ஒரு 100 பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், 95 பேர் வந்து அதுலேயே நின்றுவாங்க. பாடா போதும்டா, இதுக்கு மேலெல்லாம் கஷ்டப்பட வேணாம்டா, அடி வாங்கின வரைக்கும் போதும், நமக்கு வழி தாங்க முடிஞ்சுட்டு அங்கேயே நின்றுவாங்க. இந்த ஒரு 5% பேர் 100 கோடியை டச் பண்ணுவாங்க. ஒன்ஸ் 100 கோடியை டச் பண்ணிட்டீங்கன்னா 1000 கோடி ஈஸி. இதுதான் ஒரு லெவல்லையும் நான் கற்றுக்கிட்ட விஷயம். இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ 100 பேர் பிஸ்னஸ் பண்றாங்கன்னா 90 பேர் ஃபெயில் ஆவாங்க. ஸோ நம்மளே ஒரு விஷயம் பண்றோம்னா 90% ஃபெயில் ஆகும்னு சொன்னீங்க. ஸோ ஃபெயிலியர்ஸ் டெஃபினட்டா நிறைய இருக்கும். ஃபெயிலியர்ஸ் இருந்து மீண்டு வரணும். நீங்க பர்சனலா ஃபெயிலியர்ஸ்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு உங்க அனுபவம் என்ன? எப்படி அதை பண்ணுவீங்க? என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் அதுக்கு? ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது? இது ரொம்ப ஏன்னா கேட்குறேன்னா, நம்ம சொசைட்டியை பொறுத்தளவுல ஃபெயிலியர்ஸ்னாலே நெகட்டிவா பார்க்குற ஒரு பழக்கம் இருக்கு. பிசினஸ்க்கு போனால் ஃபெயில் ஆயிருவீங்க, அதனால கவர்மெண்ட் ஜாபுக்கு போங்க. ஃபெயிலியர்ஸை ஒரு பெரிய ஒரு வேண்டாத விஷயம் மாதிரி பார்க்குற ஒரு பார்வையும் இருக்குல்ல, அதனால தான் கேட்குறேன். 100% உண்மை. இன்னைக்கும் தமிழ் சமுதாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிகப்பெரிய தொழிலதிபர்களோ இல்லை பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோ இங்கே கம்பேர்ட் டு அதர் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் வந்து உருவாகாத காரணம் இந்த சொசைட்டி மைண்ட் செட். பிஸ்னஸ்னாலே பிரச்சனை, பிஸ்னஸை தூத்து போயிடுவாங்க. நல்ல எண்ணத்துல தான் சொல்றாங்க. பேரண்ட்ஸோ நம்ம சொந்தக்காரங்களோ என்ன சொல்றாங்கன்னா, பாவம் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, ஏதோ ஒரு பேசிக்கா ஒரு வேலையை பார்த்து ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு நல்லா இருக்கட்டும்ன்ற நல்ல எண்ணத்துல சொல்றாங்க. ஆனா நம்ம அறிவு சார்ந்த சமுதாயம், இன்டெலெக்சுவல் சொசைட்டி, தமிழ் சமுதாயம் வந்து ஜெனட்டிக்கலா அறிவு. நான் வந்து ஒரு எத்தினிக்கல் பெருமை பேசல. நீங்க ஜெனட்டிக்கலா பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாயம், திராவிடியன் சமுதாயம் வந்து ரொம்ப அறிவு சார்ந்த சமுதாயம், ரொம்ப இன்டெலெக்சுவல் சொசைட்டி. அப்புறம் ஏன் நம்ம பெருசா நீங்க பாத்தீங்கன்னா சிஓஸா இருப்பாங்க, எம்டிஸா இருப்பாங்க. டாடா சன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஓ சிஎஃப்ஓ தமிழர். நீங்க ரிலையன்ஸ் குரூப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்க தமிழர்கள் இருப்பாங்க. சுந்தர் பிச்சை தமிழர் சிஇஓ. ஸோ நீங்க சிஇஓஸா இருப்பாங்க, எம்டிஸா இருப்பாங்க, எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. சேர்மன்ஸா எம்டிஸா சேர்மன்ஸா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட்டோ ரிஸ்க் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ நம்ம சொசைட்டில கொடுக்கறதே கிடையாது. இப்போ நான் பிஇ முடிச்சோன்னே ஒரு பேச்சு சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட போயோ எங்கள் அப்பாட்ட போயோ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொன்னால் சப்புன்னு ஒரு அரை ஒழுங்காக போய் வேலை பாரு. இதுதான் 90% வீட்டில் நடக்கிற விஷயம். இதே ஒரு ராஜஸ்தான் மார்வாடி ஃபேமிலியில் போய் கேட்கவே வேணாம். அந்த பையன் +2 முடிச்சோடனே டிகிரி முடிச்சோடனே கூப்பிட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்து பாம்பே போ, சென்னை போ, பெங்களூர் போ, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண, அங்கே போ, மாமா இருப்பாரு, அங்கே அவர் அந்த வேலை பார்ப்பாரு, நீ அவரோட சேர்ந்து எதாவது பண்ணு. தோற்று போயிட்டா கவலைப்பட மாட்டாங்க. ஸோ தட் இஸ் வை இன்னைக்கும் பாம்பேல இருக்கட்டும், இல்லை ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்கட்டும், குஜராத்திஸ் அண்ட் மார்வாடிஸோட அந்த சொசைட்டி வியூ டுவர்ட்ஸ் பிஸ்னஸ் நல்லா இருந்தனால தான் இன்னைக்கு வந்து 70% ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஆர் பிஸ்னஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை தம் இன் இந்தியா. சொசைட்டி தான் காரணம். ஸோ அந்த ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட் வந்து அந்த சொசைட்டிக்கு ரொம்ப கம்மி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் ஆஃப்டர் தி ஸ்டார்ட் அப் எரான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா எல்லாமே ஸ்டார்ட் அப் தான். நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனி ஆரம்பிக்கும் ஸ்டார்ட் அப் தான் அது. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ன்றது விஷயம் வந்து நிறைய வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் வந்து அதை வெஞ்சர் பண்ணுறாங்க. ஏன்னா கேபிட்டல் மார்க்கெட் வந்து ஓப்பன் அப் ஆகிருக்கு. தட் இஸ் அ ஒன் குட் திங் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்
நம்ம இன்னும் நம்மளோட தொழில் சம்பந்தப்பட்ட பார்வை வந்து மாறணும். மாறினா மட்டும்தான் நிறைய ரிஸ்க் டேக்கர்ஸ் வருவாங்க. டெஃபினட்டாக ரிஸ்க் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிஸ்க் இல்லைன்னா சக்ஸஸ் கிடையாது, ரிஸ்க் இல்லைன்னா ரஸ்க் சாப்பிட முடியாதுன்ற மாதிரி ரிஸ்க் இல்லைன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. ஸோ இதுதான் வந்து என்னோட பார்வை டுவர்ட்ஸ் திஸ். அதான் இப்போ மக்கள் பிஸ்னஸை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறாங்கன்றதான் பொருள். நீங்க உங்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, சாதாரண மனிதர்கள் ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்லணும். அந்த ஃபெயிலியர்லேருந்து நான் என்ன பண்றேன்னா, சம்டைம்ஸ் நானுமே உடஞ்சு போறது உண்டு. சம்டைம்ஸ் வந்து உடஞ்சு போறது, நானும் மனுஷன் தான். நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்ட்ராபிடன்ட் கேரக்டர் இதெல்லாம் இண்டிவிஜுவல்லாம் கிடையாது. மோட்டிவேஷன்ன்றது வந்து எப்பயுமே நான் தன்னம்பிக்கை புஸ்தகம்லாம் நான் படிக்கிறதே இல்லைங்க. தன்னம்பிக்கை வீடியோ, தன்னம்பிக்கை புக்ஸ்லாம் நான் படித்ததே கிடையாது. என்ன ரீசனா, நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் மட்டும்தான் அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியும். அவங்கவுங்க தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். நான் தான் எனக்கு மோட்டிவேஷன், வேறு யாரும் என்னை மோட்டிவேட் பண்ண முடியாது. மேபி இந்த சமுதாயம் என்னை மோட்டிவேட் பண்ணலாம், என் ஃபேமிலி மோட்டிவேட் பண்ணலாம், பட் எந்த புஸ்தகமும் என்னை மோட்டிவேட் பண்ணாது. என்ன எப்போல்லாம் ஃபெயிலியர் ஆகிறனோ, சின்னது பெருசுன்னு வச்சுக்கலாம், 2 ஸ்கேலாக வச்சுக்கலாம். சின்ன ஃபெயிலியர்ஸ், சின்ன ஏமாற்றம் நடக்கும்போது நான் ஈஸியாக கடந்து வந்துடுவேன். அதுக்குரிய மெச்சூரிட்டி இப்போ எனக்கு வந்துடுச்சு. ஸ்டார்டிங் ஃபேஸில் நான் ரொம்ப அதுலேயே டிப்ரெஸ் ஆவேன், ரொம்ப டவுன் ஆவேன், ஒரு 2-3 நாள் ஆகும் அதுலேருந்து வெளியே வருது. இப்போ சின்ன சின்ன விஷயம்லாம் நான் ரொம்ப ஈஸியாக கடந்து வந்துடுவேன். ஏன்னா நீங்கள் ஸ்வாலோ பண்ண ரியாக்ட் பண்ணாமல் ஸ்வாலோ பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அது சின்ன சின்ன விஷயம். சில சமயம் பெரிய ஏமாற்றங்கள் வரும், பெரிய லாசஸ் வரும். அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கடந்து வர்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நம்ம தேங்கி நிற்கிறதுக்காக நம்ம இதை ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும். பிரேக் எடுத்துப்பேன். திருப்பி நான் சொன்ன பயோகிராஃபிஸ் படிப்பேன், 100% விரும்புவேன். சில சினிமாஸ் பார்ப்பேன், சில படங்கள் வச்சுருக்கேன். நான் சில படங்கள் பார்ப்பேன், வீட்டில் ஹோம் தேட்டரில் பார்ப்பேன். ஒரு 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 அரை நாளில் ரெடி ஆகிடுவேன். நான் எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்னாலும், நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் உண்டு. எல்லா விஷயத்துலையுமே சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் இந்த ரூமை விட்டு வெளியே போகணுன்னா கூட அதுக்கு ஒரு முயற்சி வேணும். நான் வந்து எப்பயுமே இந்த சேலஞ்சஸை பார்க்கவே மாட்டேன், அதாவது பிரச்சனைகளை பார்க்கவே மாட்டேன். அதுக்கு பின்னாடி என்ன சொல்யூஷன் இருக்குது, அதுக்கு இப்படி திருப்பி இப்படி போயிடலாமா, அதுக்கு ஏதாவது வேற வழி இருக்குமா, நான் எப்பயுமே சொல்யூஷன்ஸ் தான் பார்ப்பேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை என்ன நம்புவேன்னா, எல்லா பிரச்சனைக்குமே இந்த உலகத்தில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அதனால் பிரச்சனை என்கிட்ட வந்து சில பேர் போலமா இருங்க, மேட்ரை சொல்லுங்கள், நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம். பேசிகிட்டே இருக்க வேணாம், அந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டே இருக்க வேணாம் நான் சொல்லுவேன். சில பேருக்கு எரிச்சலாக கூட இருக்கும், ஒரு இதுவுமே கேட்க மாட்டாரு. எனக்கு அந்த நெகட்டிவ்குள்ளே போக விரும்பவே இல்லை. எனக்கு பிரச்சனையும் தெரியும், தான் ப்ராப்ளம், சரி சொல்யூஷன் பார்ப்போம், இது வாய்ப்பு இருக்கா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, தட் இஸ் மை கேரக்டர். ஸோ என்ன நான் ரெடி பண்ணிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ நீட் அ பிரேக். நான் வந்து ஒரு படம் பார்த்தோ, ஒரு புஸ்தகம் படித்தோ நான் ரெடி ஆகிடுவேன் திருப்பி அடி வாங்குறதுக்கு. பயோகிராஃபிஸ்ன்ற வார்த்தையை நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 பயோகிராஃபி சொல்லுங்களேன். அந்த இண்டிவிஜுவல்ஸ் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதெல்லாம். புக்ஸ் அப்படின்றத விட நம்ம வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம். எனக்கு லீ குவான் யூ ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃபவுண்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி பேசினா நான் ஒரு 1 மணி நேரம் கூட பேசுவேன். மெயின் கம்ஃப், ஹிட்லரை பற்றி அதிகமான விமர்சனங்கள் இருக்கலாம். நான் அவர் நல்லவர் நான் சொல்ல விரும்பலை, பட் அவர்கிட்ட நிறைய டேக்அவே இருக்குது ஒரு லீடருக்கு. ஏன்னா அவரும் வந்து ஒரு கஷ்டப்பட்டு அவர் லீடர் ஆன பிறகு என்ன செஞ்சார்ன்றதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. அவர் லீடர் ஆகிறதுக்கு என்ன பண்ணார், அவர் அந்த ஹிட்லர் ஆகிறதுக்கு, அந்த லீடர் ஆகிறதுக்கு என்ன பண்ணான்றது, அந்த போர்ஷன் ஆஃப் மெயின் கம்ஃப் வந்து சூப்பராக இருக்கும். உண்மைதான். ஃபர்ஸ்ட் 70 பேஜஸ்லாம் பார்க்கும்போது எப்படி சாதாரண ஆளாரும் மேலே ஏறுறதை பற்றி, அதாவது அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீ ஏதாவது மாற்றணும்னு நினைச்சேன்னா அதை மாற்றத்துக்குரிய சக்தி உனக்கு வர்ற வரைக்கும் நீ அமைதியா இரு, இந்த சக்தி வாழ்றதுக்கு நீ கஷ்டப்படுன்னு வரைக்கும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு படம் இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பேன். இந்த படத்தை ஒரு 100 தடவையாக நான் பார்த்துருப்பேன். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து நான் 100 தடவையாக பார்த்துருப்பேன். குருன்னு ஒரு படம் இருக்கு ஹிந்தியில், தமிழ் வருஷன் இருக்கு. ரொம்ப ரீசெண்டாக எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிமாக தான். அம்பானியோட கதைன்னு சொல்கிறாங்க, வாட்டர் இட் மேபி. அந்த படம் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். அதை தாண்டி வந்து
நான் நிறைய படிப்பேன். எனக்கு செக்குவாரா கதைகள் ரொம்ப பிடிக்கும். மாவோவை பற்றி ரெட் மார்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெரேட்டிவ். நான் எப்பயுமே சொல்கிறதான், எல்லா விஷயத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கும். அவங்க அந்த அச்சீவ் பண்ண பிறகு என்ன பண்ணாங்கன்றதை பற்றி நம்ம இந்த விமர்சனத்துக்குள்ளே போக வேணாம். அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, இந்த ரெட் மார்ச் பண்ணி மாவோ எப்படி ஒரு சேர்மன் ஆனார், வேற ஒரு நாட்டிலேருந்து சேக்குவரா எப்படி வந்து இந்த நாட்டுக்கு போராடினாரு, அவர் அந்த போராட்டத்தோட கதை என்ன, அந்த போராட்டத்துக்கு அவருக்கு என்ன மோட்டிவேஷனாக இருந்துச்சு, அவர் மோட்டர் பைக்கில் போகும்போது அந்த மோட்டர் பைக் டைரின்னு சொல்கிறார், அந்த இதை என்ன பண்ணார். ட்ரம்ப்போட கதை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் அ ரியாலிட்டர் பேசிக்கலி. இன்னைக்கு அவர் என்ன பண்ணுறான்ற பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. பட் அவர் அந்த ஒயிட் ஹவுஸ்க்கு வர்ற வரைக்கும் அந்த ஒயிட் ஹவுஸோட ஜேர்னி என்ன, ஒரு சாதாரண ரியாலிட்டராக இருந்து ஒரு வாடகை வீடுகளை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் பர்சனாலிட்டியாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒயிட் ஹவுஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு 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 பிரசிடென்ட் கேண்டிடேட் ஆகி பிரசிடென்ட் ஆனது எப்படின்றது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏன் பயோகிராஃபின்ற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, எனக்கு ஃபிக்ஷன் பிடிக்கும், படிப்பேன். பயோகிராஃபி நம்ம கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை, ஹிஸ்ட்ரி. அது வந்து ப்ரூவன், அது நடந்தது, அதில் எந்த விதமான கற்பனையுமே கிடையாது. அப்போ ஏற்கனவே ஒருத்தருக்கு நடந்திருக்கு, ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுருக்காருன்னா அதுலேருந்து நமக்கு டேக்அவே நிறைய இருக்குது. அதனால தான் எனக்கு இந்த பயோகிராஃபி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது. ரொம்ப ஓப்பன் மைண்டடாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க. இப்போ ஹிட்லரை பிடிக்கக்கூடிய ஆட்கள் ஷேகுவாரா புக்கையும் மாவோ ஜெடாங் புக்கையும் படிக்க மாட்டாங்க. மாவோ ஜெடாங்கை பிடிக்கிற ஆட்கள் ஹிட்லரையோ ட்ரம்ப்பையோ படிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு சைட்லையும் இருக்கிற பெட்டர் திங்ஸ் எடுத்துக்கலாம், குரோத்துக்கான விஷயங்கள் எடுக்கலாம். நீங்கள் பார்க்குறதே ரொம்ப ஓப்பனாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்கன்றது தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா, மனித சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் ஹிட்லரே எடுத்துக்கங்களேன், மாவோ எடுத்துக்கங்க, சேக்குவரா எடுத்துக்கங்க, நீங்கள் சொன்ன எல்லா கேரக்டர்ஸுமே when they started their dream and அவங்களோட பாதையோ இல்லை அவங்களோட பயணத்தையோ ஆரம்பிக்கும் போது இந்த சொசைட்டியில் நம்ம ஏதாவது செய்யணும்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாதையோ அவங்களோட அனுபவங்களோ அவங்கள வேற மனிதர்களாக மாற்றுது. தமிழ் தாங்க அதுக்கும் காரணம். வந்து அன்னப்பறவை மாதிரி எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துட்டு அதை எதை விடணுமோ அதை விட்டுறணுன்றது தான் விஷயம். சில பேர் என்ன கேட்குறது, நீங்கள் கம்யூனிஸ்டா இல்லை நீங்கள் சோஷியலிஸ்டா, நீங்கள் வந்து லெஃப்டா ரைட்டா அப்படின்னு. ஹானஸ்டாக சொல்ல போனால் எனக்கு வந்து எனக்கே அது தெரியலை, இன்னைக்கு வரைக்குமே எனக்கு தெரியல. ஏன்னா ஐ ஹாவ் மிக்ஸ்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ். வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு பெரிய சித்தாந்தவாதி, என் ஒய்ஃப் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி, என் பேரே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் லீடரோட பேர். பட் நான் ஒரு கம்யூனிஸ்டான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் சோஷியலிசம், நாட் அன் கம்யூனிஸ்ட். கார்ல் மார்க்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஐ ரெட் ஹிம் ஃபுல்லி. ஏன்னா எங்கள் வீட்டில் புக் இருந்தது. சோஷியலிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து அதை பற்றி நான் நிறைய பேச முடியும். அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி தலைவர்களை பற்றின எனக்கு சர்ச்சில் மேலே நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஆனால் பட் அவரோட ஸ்டர்ன் லீடர்ஷிப் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு, ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. ஆனால் அவரை எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு லீடர்லாம் அவரே வச்சுக்கலாம். ஆனால் அவரோட ஸ்டர்ன் லீடர்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சில சமயங்களில் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் ஒரு நாட்டுக்கு தேவைன்றது நான் உணர்ந்தது உண்டு. லீ குவான் யூவை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூ ரொம்ப ஃபேமஸ். நான் அந்த ஒரு பர்டிகுலர் யூடியூப் ஷார்ட்டை வந்து நான் வந்து ஒரு 1000 தடவை பார்த்துருக்கேன். அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து கண்கலங்கி பேசக்கூடிய ஒரு வீடியோ இருக்கும். 1967 if I'm not wrong, when Malaysia said Singapore is no more part of our country போது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார் ப்ரெஸ்ஸுக்கு. அப்போ வந்து அவர் உடஞ்சிருவார். கரெக்ட். ஏன்னா அவர்கிட்ட கார் கூட இருக்காது, வெளியில அவர் கனவு வேறையா இருந்திருக்கும், உடஞ்சு போய் அவர் கார் கூட இருக்காது. அவர் ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பார் மலேசியாவோட சிங்கப்பூரை வந்து இன்டிகிரேட்டட் பார்ட் ஆக்கணும். ஏன்னா சிங்கப்பூர்ல எந்த வளமுமே கிடையாது. நீங்க என்ன சொன்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸையோ ஒரு விஷயத்தையோ நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டே வர்றீங்க. அது உருவாகிற ஸ்டேஜில் மொத்தமாக உடஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலையில் அந்த வீடியோ ஏன் நான் அத்தனை தடவை பார்த்தேன்னா, ஒரு 2 minutes உடஞ்சிருவார், உடஞ்சி அழுதுருவார், அவரை கண்ணீர் விட்டு அழுவார். அடுத்த ஒரு 30 செகண்ட் கழிச்சு அப்படி நிமிர்ந்து உட்காந்து அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். நான் இன்னும் 15-20 வருஷத்துல சிங்கப்பூரை வந்து உலகமே திரும்பி பார்க்குற நாடாக்குறேன். சிங்கப்பூரை வந்து யாரும் இக்னோர் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். ஹி மேட் இட். அவர் பண்றாரு பண்ணல,
ஒரு மனுஷன் நீங்கள் கேட்டீங்களா, ஒரு உடஞ்சு ஒரு தப்பு இல்லை ஒரு பிரச்சனை வந்த பிறகு எப்படி மீண்டு வரணும், அதுதான் அந்த பிரேக். 30 செகண்ட் உடஞ்சுறாரு, அவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ். என்ன பண்ணுவார்லாம் அவருக்கு தெரியாது. த வில் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல். நீ என்ன, நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் தோக்கலை, என்னால் பண்ண முடியாது. He made it and he proven it. That's why he is always a great leader. ஸோ அந்த விஷயம், அந்த ஃபயர் யாருக்கு இருக்கும்? ஃபெயிலியர்லேருந்து டக்குன்னு ரஜினிகாந்த் சார் ஒரு இன்டர்வியூவில் ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு, நான் குதிரை மாதிரி விழுந்தா டக்குன்னு எந்திரிச்சிருவேன்னு சொல்லிட்டு. அந்த குதிரை மாதிரி டக்குன்னு யார் எந்திரிக்கக்கூடிய கேரக்டர் இருக்கோ, they only become great leaders. அதான் நீங்க பேசும்போது, அதான் உங்க பயணத்துல நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்திருக்கீங்க, நிறைய மனிதர்களையும் பார்த்திருப்பீங்க. ஸோ உங்க கண்ணு முன்னாடி நிறைய பேர் ஃபெயில் ஆகவும் செய்வாங்க, நிறைய பேர் தோக்குறத பார்த்திருப்பீங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ மனிதர்கள் தோக்குறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்ப்பீங்க, ஃபெயிலியருக்கான முக்கியமான ரீசன்ஸ், அவங்களோட ஆட்டிடியூட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க? இதுக்கு ஒரு சிங்கிள் ஃபார்முலா இல்லை, பட் ஜென்ரிக்கா நம்ம சொல்லணும்னா, ஃபெயிலியர் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம எது செய்யறோமோ அதை ஆத்மார்த்தமா பண்ணணும். நீங்க ஏதோ நான் சம்பாதிக்கணும்னு பண்ணக்கூடாது, நான் ஒரு சக்சஸ் ஆகணும்ன்றது பண்ணக்கூடாது. முதல்ல நான் இதை செய்யறேன், இதை நான் கரெக்டா பண்ணணும். நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஃபெயிலியரே வந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம் மனநிலை வந்துடும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் உங்களோட கோல் என்ன அப்படின்றது நீங்க ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போற போக்குல போவோன்றதெல்லாம் இன்னைக்கு கொலம்பஸ்லாம் நம்மலாம் யாருமே கிடையாது. we have GPS, so we should know where we are going-ன்றது. மூணாவது we should know how to ignore negatives. நான் நிறைய இடத்துல சொன்னது என்ன விஷயம்னா, எனக்கு அப்பவே தெரியுன்ற ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸான டைலாக். நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிட்டீங்கனாலும் உங்களை சுத்தி இருக்கவங்க எனக்கு அப்பவே தெரியும் பெரிய ஆளாயிருவாங்க. நீங்க ஃபெயிலியர் ஆனாலும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்பவே தெரியும், வீணா போயிடுவான், நாசமா போயிடுவாங்க. ஸோ இந்த எனக்கு அப்பவே தெரியுன்ற டைலாக் நம்ம முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க, இப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சக்சஸ் ஆனாலும் அதை மைண்டில் எடுத்துக்கூடாது, ஃபெயிலியர் ஆனாலும் அந்த கமெண்ட்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டே போயிடணும். ரொம்ப பர்சனலாக ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க கமெண்ட் பண்ணும்போது தான் இட் வில் இம்பேக்ட் யூ. ஸோ அதையுமே ஓவர் கம் பண்ணக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வந்துடணும். விமர்சனங்களை தாங்கிக்கக்கூடிய, நான் ஃபெயில் ஆகிட்டேன், எஸ் ஐ ட்ரைடு மை பெஸ்ட், ஐ ஃபெயில்ட், யூ நெவர் பீன் வித் மீ இன் த ட்ராவல். ஸோ யார் என்ன கமெண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்க கமெண்ட்டை பற்றி நம்ம யோசிக்கலைனாலே நம்ம ரெக்கவர் ஆகிடுவோம். நம்ம ரெக்கவர் ஆகலைன்னா சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ ஃபெயிலியர்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே சிம்பிள் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட போய் புலம்பக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சஜஷன் கேட்கக்கூடாது, அடுத்தவங்க சொல்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த 3 விஷயத்தை செஞ்சுட்டாலே நம்ம சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். நம்ம இந்த 3 விஷயத்த செய்யலைன்னு வச்சிங்களேன், அவங்க நிறைய விஷயம் நமக்கு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போயிடும். உங்க பார்வையில் இப்போ யங் என்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் வராங்க, நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஸ்டார்ட் அப் கல்ச்சர்லாம் இருக்கு, அவங்க பரவாயில்ல பண்ணக்கூடிய தவறுகள் என்ன சொல்லுவீங்க? தே வாண்ட் அ ஈஸி வின். ஒரு பையன் நல்ல டேலண்டட் பாய். He started a company and he came to me and I have invested in him also. சில மீட்டிங்ஸ்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சில ஃபோரம்ஸ்லாம் போகும்போது யூஸ் டு வியர் டிஷர்ட், ரவுண்ட் நெக் டிஷர்ட் தான் போட்டு வருவார். ஒன் ஸ்டேஜ் சொன்னேன், தம்பி யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரெஸ் தம்பி, நீங்கள் இப்படி வராதிங்க, அட்லீஸ்ட் மீட்டிங்ஸ் வரும்போது ஷர்ட் போட்டுவாங்க, இன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ப்ராப்பராக ஜீன்லாம் போடாமல் ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட் போட்டுவாங்க. யூ ஆர் கோயிங் டு மீட் சம்படி ரெஸ்பெக்ட்ஃபுல். சார் ஜூகர்பர்க்லாம் அப்படி தான் இருக்காரு, ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் அப்படி தான் இருப்பார். யூஆர் டாக்கிங் அபவுட் 0.01% ஆஃப் நம்ம ஆட்களோட பிரச்சனை என்னன்னா, நம்ம யங்ஸ்டர்ஸோட ப்ராப்ளம் என்னன்னா, ஜூகர்பர்க் அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த டோட்டல் டேட்டா செட்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸில் 0.01% ஆஃப் பாப்புலேஷன் தான். அவங்க அதை தான் எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கிற 98 or 99% பிஸ்னஸ் மேன் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ஈஸி வின் தேவைப்படுது, ராங் எக்ஸாம்பிள் செட் பண்ணிக்கிறாங்க. Day 1 they want to become a CEO, but they never know what is execution. CEO is chief executive officer. They never know what is execution என்னன்னு தெரியாது, ஃபினான்ஸ்னா என்னன்னு தெரியாது. சில சாம்பிள் செட்டில் சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் பெரிய ஆள் ஆகிடுறாங்க. அதை மட்டுமே பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு அவங்க பிஸ்னஸ்குள்ளே வர்றது தான் முதல் தவறு. பிஸ்னஸ்ன்றது அந்த 1% ப்ராபபிலிட்டி வின் கிடையாது. 99% பிஸ்னஸ் operating in a different way. Yes, you have a great idea. You have an innovative product. You have a product which can change the world. Yes, you have.
பட் how you are going to market it, how you are going to scale it up. Not that 1% probability. Take the 99% probability. நீங்கள் அந்த 1% ப்ராபபிலிட்டிக்கு போனீங்கன்னா 1% தான் வின்னிங் சான்ஸ். நீங்கள் 99% ப்ராபபிலிட்டியை ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி இஸ் 99%. ஸோ நான் யங்ஸ்டர்ஸ் சொல்ல விரும்புவது என்னன்னா, டேக் ஏ லீஸ்ட் ப்ராபபிலிட்டி எடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. மேஜர் ப்ராபபிலிட்டி என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட பார்ட்னர்ஸாக, இன்வெஸ்டர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிஸ்னஸ் மேனாக வச்சுக்கோங்க. தே கேன் கைட் யூ, தே கேன் டேக் யூ டு பிளேசஸ். நீங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம். டு ஸ்கேல் இட் அப் யூ நீட் சம்படி எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் இதை எப்போ உணர்ந்தேன்னா, நான் சென்னைக்கு வந்து நான் ஒர்க் பண்ணும் போது தான் உணர்ந்தேன் பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நிறைய ராங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ஐ டோன்ட் வாண்ட் பிராண்ட் நேம் சொல்ல விரும்பல. ஒரு பெரிய பிராண்டு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே பிராண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. தி ஸ்கேல்டு அப் டு 40-50,000 crores. இன்னைக்கு NCLT பேங்க்ரப்சி ஆகி கேஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஸ்பீடாக போனாங்க. தே காட் லாட் ஆஃப் மணி. சிஸ்டம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. யூ நீட் ரைட் ப்ரொஃபஷனல்ஸ் டு ஹேண்டில் த பிஸ்னஸ். ஸோ அங்கே வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா they will be very successful. I can tell many stories. இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேனா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு வரணும்னா என்ன மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான பேசிக்ஸ் இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு போக முடியும். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணா என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க ஸ்ட்ராங் ஆக்குனாதான் பிசினஸ் ஜெயிக்க முடியும்னு எதை சொல்லுவீங்க? சார், இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ்லாம் தேவையே இல்லை சார். இது ஏனோ எப்படி பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் சஜஷன்ஸ் வேணா சொல்லலாம். ஓகே, ஐ கேன் டெல் சஜஷன்ஸ் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சர்டன் பீப்புள் இன்னைக்கும் நான் சொல்றேன். இன்னைக்கு கூட நான் ஒரு காலேஜ் போனப்ப I was telling the principal I want to interact with students. You know why? I want to learn from them. Because கட்டுறது கையளவு கல்லாளது உலகளவுங்கிற மாதிரி they also know many things which we don't know. அவங்களுக்கு சஜஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேக் அவே நாங்கள் கற்றுக்கிட்டது, நான் அடிபட்டது, நான் இன்னைக்கு கூட சொல்றேன், எப்பயுமே சொல்லுவேன், எனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஆனால் நான் கஷ்டப்பட்ட கதையை சொல்லுவேன். எதை பார்க்கணும் எதை பார்க்க வேணாம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்கள் ஒரு விஷயம் கரெக்டுன்னு முடிவு பண்ணிட்டு செய்யணும்னு முடிவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு யோசிங்க. ஒரு வருஷம் வருமானம் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி, உங்கள் சப்போர்ட் இல்லாமல் அந்த ஃபேமிலி சஸ்டெயின் ஆகுமா? முதல் விஷயம். நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியுமா? ரெண்டாவது விஷயம். மூணாவது, சீடு கேபிட்டலுக்கு யார்ட்டையும் போகாதீங்க. நீங்கள் உங்களால் பணம் போட முடியுமா? இது மூணாவது. நாலாவது, இன்னைக்கு ஏஐலாம் இருக்கு, ChatGPT, அதில் ஈஸியாக செக் பண்ணலாம் உங்கள் மாதிரி ஐடியா வேறு யாராவது பண்ணுறாங்களா. ஏற்கனவே யாரோ செய்கிறத எதுக்கு நீங்கள் செய்யணும்? ஸோ எதை செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக எல்லா வேலையும். நான் தான் ஃபவுண்டர், ஓகே, நீங்கள் தான் ஃபவுண்டர், உடனே ஃபவுண்டர் சேரில் போய் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் டீ தூள் விற்றுருக்கேன், தண்ணி பாக்கெட் விற்றுருக்கேன், ட்ரை சைக்கிள் ஓட்டியிருக்கேன், எனக்கு ஜெராக்ஸ் எடுக்க தெரியும், எனக்கு காரை க்ளீன் பண்ண தெரியும், எனக்கு சமைக்க தெரியும், எல்லாமே தெரியணும். நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ என் டிரைவர் ஏன்ப்பா நீ இந்த கியரில் ஓட்டுறேன்னு சொன்னால் எனக்கு டிரைவிங் தெரிஞ்சாலும் தெரியும். அவன் வந்து 20 கிலோமீட்டரில் 4th கியரில் போனால் தப்புன்றது எனக்கு டிரைவ் பண்ண தெரிஞ்சாதான் தெரியும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்குரிய எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும். ஒரு அக்கௌண்டன்ட் எடுக்கிறீங்களா, ஒரு ஆடிட்டர் வர்றாங்க, சார் இது என்ன சார், டேக்ஸில் என்ன சார், ஜிஎஸ்டினா என்ன சார், ஃபினான்ஸ்னா என்ன சார், பேங்க்னா என்ன சார், ஃபண்டிங்னா என்ன சார், இது என்ன ஸ்கீம் சார், என்ன பண்ணலாம் சார்? இல்லை நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேங்க, யூ ஷுட் நோ எவ்ரிதிங். உங்கள்கிட்ட பேய்த்தவர் எதிரில் உட்காந்து ஒருத்தர் பேசுகிறவர் சரியாக பேசுகிறாரா, தப்பாக அவங்கள கைட் பண்ணுறாரான்னு தெரிகிற அளவுக்கு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கணும்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். நான் இப்பயும் சொல்லுவேன், யூ வாண்ட் டு பிகம் அ ஸ்டார்ட் அப் ஓனர், டோன்ட் ஜஸ்ட் கிராஜுவேட் ஆனோன்னு போகாதீங்க. கிராஜுவேட் ஆனோன்னா 1 or 2 years எங்கேயாவது ஒர்க் பண்ணுங்க. தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் பிஸ்னஸ், ஒரு ஆர்கனைசேஷன் என்ன, ஒரு சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகும்னு தெரிஞ்ச பிறகு தென் யூ கோ ஃபார் ஸ்டார்ட் அப். திஸ் இஸ் மை பேசிக் அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, இப்போ நீங்க பேசும்போது ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, சாமானியர்கள்ட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்றதை புரிஞ்சு அவங்களோட ஷூஸ்ல இருந்து நான் அப்ரோச் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? இதே இது உங்களை விடவும் பெரிய ஜாம்பவான்கள் இருப்பாங்க பிசினஸ்ல, பெரிய என்டர்பிரினர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட சைக்காலஜி என்னவா இருக்கும்? பெரிய ஆட்களை அப்ரோச் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் admire them, show your admiration, appreciate them, then they'll feel comfortable with you.
அப்புறம் வந்து நான்சென்ஸ் இல்லாமல் அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கலாம், தப்பே கிடையாது. சார் உங்களை உண்மையிலே நான் அட்மைர் யூ லாட், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னா சார் ப்ரிப்பேர் கொஸ்டின். நீங்கள் கரெக்டாக ஒரு ப்ரிசைஸாக அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்கள எரிச்சல் படுத்தாமல் நல்ல கேள்வி கேட்டாங்கன்னா தே லவ் டு டாக். அவங்ககிட்ட போகும்போது நான் சொன்ன அதே ஃபார்முலா தான். நான் ஏற்கனவே சொன்னேன், யாராக இருந்தாலும் எனக்கு எதிரில் இருக்கவங்க புத்திசாலி நினச்சி தான் நான் பேசுவேன். அப்போ உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல் பெரிய புத்திசாலின்னும் போது அந்த அந்த தாட் ப்ராசஸ் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். யார்கிட்டையாவது பேசும்போது போய் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசிக்கலாம். நமக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ நம்ம அதே தானே அவங்ககிட்டையும் நம்ம நானும் நீங்களும் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒருத்தர் வந்து சார் அப்படின்னு பேசினா நான் அவங்களோட பேசவும் முடியாது, எனக்கு எரிச்சலாகவும் இருக்கும். சேம் திங் அப்ளைஸ் ஃபார் த பிக் பீப்புள் ஆல்சோ. ஸோ வில் ஃபைண்ட் சம் டைம் எக்ஸ்கியூஸ். அந்த அப்ரோச்சுன்னு ஒன்று இருக்குது சார். நீங்கள் எது மீடியாவாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் எப்படி மேக் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. டெஃபினட்டாக பெரிய பெரிய நேற்று நான் சொன்னேன் இல்லையா, நேற்று ஒரு முக்கியமான ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஐ மெட் ஃபார் டின்னர். 2 hours உட்காந்துருந்தேன் அவரோட டேபிளில். We are like 7-8 people in the same table. But I am very happy that he interacted with me for almost like 40-45 minutes. He was the ex-president of Sri Lanka, Ranil Wickremesinghe sir. Tall geopolitical diplomat. What an experience. So, அப்போ அவர்கிட்ட எங்க இருக்கு உங்களோட பேசுறதுக்கு அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் அவரோட அவரை பார்க்க போறேன்னு முடிவு பண்ணோடனே ஐ ஷுட் நோ அபவுட் ஹிம். ஸோ அவருக்கு எது இன்ட்ரெஸ்ட், அவருக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் நம்மகிட்ட பேச போறாரு. அவருக்கு அவசியம் இல்லை நம்மளோட உட்காந்து பேசணும். ஸோ ஐ ஹிட் த நெயில். ஸோ 45 நிமிஷம் என் கூட பேசிட்டு இருந்தார். ஸோ ஐ லவ்ட் இட். ஸோ ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் பாலிடிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஸ்ரீலங்கா, geopolitics, his perspective towards Europe, Australia, Singapore, India, colonies, how the colonies evolved. So much knowledge because he ruled the country. அது நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. He was president, he was prime minister. He ruled the country when there was a war. So he met a lot of leaders. ஸோ 45 நிமிஷம் அவர் என் கூட பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ விஷயம் அவரை சொன்னார். அவரோட வியூ என்ன, ஒரு லீடர்னா எப்படி யோசிப்பாங்க. ஸோ எங்கே டச் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஐ கான்ட் டெல் சர்டன் திங்ஸ். ஸோ அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணோம். தென் ஹி காட் இன்ட்ரெஸ்ட் ஆன் மீ. ஸோ ஆனால் ஒரு எந்த அளவுக்கு பேசிட்டோம்னா ஆர்கானிக் வெஜிடேஷன், சாப்பாடு, கேன்சர், மெடிக்கல், லாட் ஆஃப் திங்ஸ் டிஸ்கஸ்ட். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஹி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் மீ. ஸோ எனக்கு என்ன நம்ம கற்றுக்கிட்டோம்னா அந்த ஷூஸில் நிற்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஒரு நாடே ஆண்டவங்களை பிரசிடெண்ட்டாக கூட இருக்கட்டும், ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்டராக்ட் வித் ரூலர்ஸ், presidents, rulers, prince, ministers of various countries. I had an opportunity. அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கு எது பேசினா பிடிக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். They love to talk. Every leader love to talk. But we should know what they love to talk. So அது தெரிஞ்சுக்கிட்டா we will get a lot of information from them. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, உங்களோட பிசினஸ் ஜேர்னி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏறக்குறைய 30 years நீங்க பிசினஸ்ல டிராவல் பண்றீங்க. 15 years. ஆனா தண்ணி பாக்கெட்லாம் அதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 24 years வருது. ஒரு லாங் ஜேர்னி தான். இந்த பயணத்துல உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் எதுன்னு சொல்லுவீங்க? வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி பிசினஸ் பண்ணும்போது? நான் ரொம்ப ட்ரமாட்டிக்கா சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்க கூட உட்காந்து பேசுறது கூட ஹாப்பியா தான் இருக்கு. This is what I achieved and I feel. Everyone knows Gabriel from your interviews and other people. So like you, I got an opportunity to interact with the great people. So இதுவே ஒரு privilege நான் ஃபீல் பண்ணுறேன். So what I achieved is certain privileges I'm enjoying. The respect I'm enjoying. என்னை விட புத்திசாலி, என்னை விட திறமசாலி, என்னை விட அதிகமாக படித்தவங்க இந்த சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸோ, சில ப்ரிவிலேஜஸோ, சில பேரோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளோ எனக்கு கிடைச்சதை தான் இந்த ஜேர்னியோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். தட் இஸ் வாட் ஐ பிலீவ் ஐ அச்சீவ்ட். ரொம்ப நன்றி சார். ஒரு நீளமான கான்வர்சேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு சொன்னோம், ஏன்னா பதிலோட தரம் வந்து கேள்வியோட
தரத்துலேருந்து தான் வரும். ஸோ ஐ லவ் டு என்ஜாய் டாக்கிங் டு யூ ரியலி. நானும் தரவா என்ஜாய் பண்ணேன். இட்ஸ் ப்ளஷர் ஃபார் மீ. ஐ பிலீவ் நிறைய விஷயங்கள் நம்ம டச் பண்ணோம். அண்ட் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி இன்டராக்ஷன்ஸ்லாம் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ரெஃப்ரெஷிங் மை செல்ஃப் ஃப்ரம் மை ரெகுலர் ரொட்டீன்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.